அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நேற்றிரவு கடைசியாக உங்கள் மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சக்தி சாத்தியமானதை கொண்டு கொள்ளுமா, அசாத்தியமானதை கொண்டு கொள்ளுமா, சாத்தியமானதை மட்டும் செய்யுமா, அசாத்தியமானதையும் செய்யுமா என்ற கேள்விக்கு உரிய விடை நாளைய இரவு விளக்கத்தில் கூறுவதாக நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இஸ்லாமிய அஹ்காமுகள், சட்டதிட்டங்கள், ஏவல் விலக்கல்கள் 15 வயதிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. 15 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு ஏவல் விலக்கல் இல்லை, சட்டங்கள் கடமைகள் இல்லை. ஏன் 15 வயதிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதற்கும் விளக்கம் சொல்வதாக நான் சொன்னேன். உண்மையில் அந்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் தான். ஆயினும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக உங்கள் மத்தியிலே கருத்துக்களை, விளக்கங்களை தர வேண்டியதாகவும் இருக்கிறது. ஏனெனில் திருக்குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23 வருடங்களிலே இறக்கி வைத்தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நபி பட்டம் கிடைத்தது. 63 வயதில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிறார்கள். இடையில் உள்ள காலம் 23 வருடம். இந்த 23 வருடங்களில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் ஒரு நாளையில் அல்லது ஒரு மாதத்தில் அல்லது ஒரு வருடத்தில் திருக்குர்ஆன் முழுதையும் அருளி இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை என்றால், திருக்குர்ஆனின் வசனங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறுதான் இறங்கிக் கொண்டிருந்தன. மொத்தமாக திருக்குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே நாளிலோ அல்லது ஒரே வருடத்திலோ இறக்கப்படவில்லை. ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்போதும் அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற விதமான வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தான். அதே மாதிரி நீங்கள் கேட்டறிய வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒரே நாளில், ஒரே மாதத்தில், ஒரே வாரத்தில், ஒரே வருடத்தில் சொல்லி முடிக்க இயலாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற விதமான அறிவுகளை, ஞானங்களை உங்களுக்கு சொல்லுவதுதான் பொருத்தம். அந்த அடிப்படையில் இன்று நேற்றிரவு சொல்வதாக சொன்ன விஷயத்தை சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் சொல்வேன். இல்லாவிட்டால் நாளையோ நாளை மறுநாளோ இன்ஷா அல்லாஹு தஆலா நான் சொல்வேன். அதற்கிடையில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது கலிமாவோடு, ஈமானோடு, தௌஹீதோடு, ஞானத்தோடு, ஏகத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து. நீங்கள் ஹதீஸ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். எந்த அளவு கருத்துக்களை சரியாக கிரகிக்கின்றீர்கள், விளங்குகிறீர்கள் என்பதை என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் மிக ஆழமாக சிந்தனையோடு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அஷ்ஷைகுல் அக்பர் முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிரியா நாட்டிலே இருந்து கொண்டு இந்த வஹ்தத்துல் வஜூத் ஞானத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். சிரியா நாட்டு உலமாக்களில் பலர் அவர்களை சரி கண்டார்கள், இன்னும் பலர் அவர்களை பிழை கண்டார்கள். சிரியாவில் அவர்கள் ஞானம் பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்களால் சில கராமாத்துக்கள், அற்புதங்கள் வெளியாகின. இதனால் அவர்கள் சிரியா நாட்டிற்கு வெளியே இருக்கின்ற பல நாடுகளிலும் அறிமுகமானார்கள், பிரசித்தி பெற்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தின் போது சிரியா நாட்டிலே
அவர்கள் ஹல்லாக் சேவெடுக்கின்ற ஒருவனிடத்திலே அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு தாடி வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லாக் முக வேலை செய்து கொண்டிருக்கிறான். முடிந்துவிட்டது. நகம் வெட்டுவதற்காக கையை நீட்டினார்கள் முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவன் ஒரு விரலில் நகத்தை வெட்டும் போது கத்தி தவறி கையிலே விழுந்து விரல் வெட்டுப்பட்டது. அதே நேரம் சிரியா நாட்டில் உள்ள அத்தனை உலமாக்களுடைய விரலும் வெட்டுப்பட்டது. இவர்களுக்கு எந்த அளவு இரத்தம் ஓடியதோ அந்த அளவு அந்த நாட்டில் உள்ள அத்தனை உலமாக்களுக்கும் இரத்தம் ஓடியது. இது பெரியதோர் அற்புதம். இதனால் சிரியா நாட்டில் அவர்களை எதிர்த்துக் கொண்டிருந்தவர்களில் பலர் அவர்களை சரி காண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர்கள் பேசிய தத்துவம் வஹ்தத்துல் வஜூத் தத்துவம்தான், எல்லாம் அவனே என்ற கருத்தை மக்கள் மத்தியில் தன்னுடைய அறிவு ரீதியாகவும் தனக்கு கிடைத்த கஷ்புகள் மூலமும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இன்னும் ஒருவன் அந்த சிரியா நாட்டிலே இருந்தான். அவனும் ஒரு ஆலிம், அந்த மனுஷனும் ஒரு ஆலிம். அவர் கடுமையாக முஹைத்தீன் இப்னு அரபி அவர்களை எதிர்த்துக் கொண்டிருந்தார். அவர் ஆலிமாக இருந்த காரணத்தினால் பகிரங்க பிரசங்கத்தின் போதெல்லாம் முஹைத்தீன் இப்னு அரபி அவர்களை தூத்திக் கொண்டும் ஏசிக்கொண்டும் இருந்தார். ஒரு நாள் அவர் மரணித்து விட்டார். மரணித்தவுடன் அவருடைய முகம் ஹின்சீர் பன்றியினுடைய முகமாக மாறிவிட்டது. வீட்டவர்கள் இருந்தவர்கள் எல்லாரும் முடிவு செய்தார்கள், இந்த மனுஷன் முஹைத்தீன் இப்னு அரபி அவர்களை ஏசிக் கொண்டிருந்த காரணத்தினால் தான் இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று அவர்கள் கருதினார்கள். அவர் எப்படி ஏசுவார் என்றால், அவர் தனக்கு நேர்ச்சையே செய்து கொண்டாராம். எப்படி? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்தும் தொழுத பிறகு முஹைத்தீன் இப்னு அரபியை 10 தரம் நான் லானத்து செய்வேன், சபித்து விடுவேன் என்று நேர்ச்சை செய்து அந்த நேர்ச்சையின்படி செயல்பட்டு வந்த மனுஷன் தான் அந்த மனுஷன், மௌத்தான மனுஷன். லஅனத்துல்லாஹி அலா முஹைத்தீன் இப்னு அரபி என்றே அவர் சொல்லுவாராம். எல்லாரும் பார்த்தார்கள், முஹைத்தீன் இப்னு அரபி அவர்களை எதிர்த்துக் கொண்டிருந்ததினால் தான் இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று எண்ணி முஹைத்தீன் இப்னு அரபி நாயகத்திடத்திலே போய் சொன்னார்களாம். அவர்களும் அதே நேரத்தில் அந்த நாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகமே, உங்களை மிக கடுமையாக ஏசிக் கொண்டிருந்த இந்த மனிதன் இன்று மரணித்து விட்டார். அவருடைய சூரத்து மாறி இருக்கிறது. தாங்கள் வர வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், தாங்கள் அவரை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே எழுந்து சென்று அவரை பார்த்தார்கள். இவர்கள் சொன்னது போன்றுதான் அவர் இருக்கிறார். உடனே வுது செய்து 2 ரக்அத் சுன்னத்துக்கள் தொழுது சுஜூதிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், இறைவா, நீ இந்த மனிதனை மன்னித்து விடு, இவருடைய சூரத்தை மாற்றிவிடு என்று கேட்கிறார்கள். நீண்ட நேரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மையத்து அடக்குவதற்கும் லேட் ஆகிறது, தாமதமாகிறது. நீண்ட நேரம் சுஜூதிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இல்ஹாம் மூலம் அறிவித்தானாம், நீ மன்னித்தால் நான் மன்னிப்பேன் என்று இல்ஹாம் மூலம் சொன்னானாம், அறிவித்தானாம். அதற்கு பிறகு அவர்கள், நான் மன்னித்து விட்டேன் இறைவா, நீ இவரை மன்னித்து விடு என்று சொன்ன பிறகு அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற சப்தம் இல்ஹாம் அவர்களுக்கு கிடைத்த பிறகுதான் சுஜூதிலே இருந்து எழுந்து தொழுகையை முடித்துவிட்டு பார்த்தார்களாம். அந்த மனிதன் ஏற்கனவே இருந்த உருவத்தில் இருந்தான். அதற்கு பிறகு முஹைத்தீன் இப்னு அரபி அவர்களும் சேர்ந்துதான் அவரை நல்லடக்கம் செய்தார்கள். இப்படியான அற்புதங்களை அவர்கள் வெளிப்படுத்தினதினால்
இப்படியான அற்புதங்கள் அவர்களால் வெளியானதினால் அவர்கள் சொன்ன தத்துவத்தை எதிர்த்தவர்கள் கூட ஆதரிக்க வேண்டிய நிலைமை அந்த நாட்டிலே ஏற்பட்டு பரவலான ஆதரவு அவர்களுக்கு கிடைத்தது. ஏனைய நாட்டிலெல்லாம் இவர்கள் பிரசித்தி பெற்று அந்த நாட்டவர்கள் எல்லாம் இவர்களுடைய அறிவுரையை கேட்க விரும்பி சிலர் வந்தார்கள். வந்து கேட்டு அந்த நாட்டுக்கு சென்று அந்த அறிவை போதித்தார்கள். அந்த நேரத்தில் யமன் நாட்டிலே மாபெரும் அறிஞர் ஒருவர் இருந்தார். அந்த நாட்டு மக்கள் அனைவரும் அந்த அறிஞரை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் இந்த நாட்டுக்கு தலை சிறந்த அறிஞர், நீங்கள் சிரியா சென்று முஹைதீன் இப்னு அரபி என்ன சொல்கிறார், அவர் சொல்வது சரியா பிழையா என்பதை தெரிந்து எங்களிடம் வந்து சொன்னால், நீங்கள் சரி என்றால் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் பிழை என்றால் நாங்களும் அதை பிழை என்று சொல்வோம், உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம் என்று யமன் நாட்டு மக்கள் சார்பாக ஒரு அறிஞர் சிரியாவுக்கு அனுப்பப்படுகிறார். முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துக்கு. அந்த மனிதன் முஹைதீன் இப்னு அரபி நாயகத்திடத்துக்கு சென்று 3 மாதங்கள் தங்கி இருக்கிறார். 3 மாதங்களும் அவங்களுடைய சபையிலே இருந்து அவங்கள் கூறிய அறிவுரைகளை கேட்டுவிட்டு நாடு திரும்புகிறார், யமனுக்கு வருகிறார். யமன் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முஹைதீன் இப்னு அரபி அவர்களை எப்படி கண்டீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிறார், கரையில்லாத ஒரு கடலாக நான் அவரை கண்டேன். ஆனால் அவர் ஏதோ ஒரு தத்துவம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அது எனக்கு புரியவில்லை என்று சொன்னார்கள். அந்த மனிதன் சொன்னார், அவர் ஏதோ ஒரு மைய கருத்தை வைத்து ஒரு அடிப்படையை வைத்து மிக விளக்கமான விஷயங்கள் எத்தனையோ அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார், என்னால் தான் அதை புரிய முடியவில்லை, ஆனால் அவருடைய பேச்சிலே ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் என்று அந்த மனிதன் சொல்கிறார். அதே போல நாங்களும் இந்த பேச்சுக்களை கேட்டுவிட்டு விளங்காமல் காலத்தை கழித்துவிட்டு ஏதோ ஒன்று பேசினார், ஏதோ ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து பேசினது போல் தெரிந்தது, ஏதோ ஒரு ஞானத்தை விளங்கப்படுத்தியது போல் தெரிந்தது, ஆனால் எங்களுக்கு சரியாக புரியவில்லை என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. புரியாமல் போனால் ஒரு தரத்துக்கு 2 தரம், 2 தரத்துக்கு 3 தரம், பல தரம் நீங்கள் அதை மடக்கி மடக்கி பார்க்கின்ற நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அது தெரிய வரும், தெளிவாகும். ரூட் கிளியர் ஆகினால், பாதை சரி என்றால் நல்ல வேகத்தில் போகலாம், 200 மைல் வேகத்திலேயும் போகலாம், 500 மைல் வேகத்திலேயும் போகலாம். பாதை கிளியர் இல்லை, பாதையில் கரடு முரடுகள் இருக்கின்றன என்று சொல்லும் போது ஒரு டிரைவர் வேகமாக ஓட மாட்டான், அவனுடைய வாகனம் வேகமாக செல்லாது. அதே போல் ரூட் கிளியராக இருந்தால் நாங்கள் மிக விரைவாக செல்வதற்கு அது வழிபடுத்தும். ரூட்டை கிளியர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் கலிமா பிரகடனம் செய்தார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களே, இந்த கலிமா 12 எழுத்து, 3 எழுத்து, 3 எழுத்துக்களும் தான் 12 எழுத்தாக எங்களுக்கு ஒரு வசனமாக தெரிகிறது. அந்த விவரத்தை நான் ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன். மோசின் மௌலானா தர்கா ஷரீஃபில் நடைபெற்ற அந்த மீலாது கூட்டத்திலே உங்கள் மத்தியிலே நான் சொல்லியும் இருக்கிறேன். 3 எழுத்து 12 எழுத்தான ஒரு வசனமாக எங்களுக்கு காட்டப்படுகிறது. இருப்பது 3 எழுத்து தான். நல்லா வழங்கி பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து. இதுல 12 எழுத்தும் 12 எழுத்து அல்ல, 3 எழுத்து தான். லாம் அலிஃபு ஹே. இதை தவிர லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வேறு எழுத்து இல்லை.
அப்ப இந்த 3 எழுத்தும் உலகத்தில் செய்திருக்கிற புரட்சி, இந்த 12 3 எழுத்துக்களை கொண்ட இந்த வசனம் உலகத்திலே செய்திருக்கின்ற புரட்சி மிக பாரதூரமான புரட்சி. இஸ்லாத்தில் எத்தனை யுத்தம் நடைபெற்றிருக்கிறது? நிறைய யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 30க்கும் மேற்பட்ட யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இஸ்லாமிய யுத்தம். இந்த யுத்தங்கள் எல்லாம் எதற்காக நடைபெற்றது? கொடுக்கல் வாங்கலை மையமாக வைத்தா? நாடு முடிப்பதற்காகவா? பழி வாங்குவதற்காகவா? இல்லை. இந்த இஸ்லாமிய யுத்தம் நடைபெற்றதற்கு மையம் இந்த 3 எழுத்தும் தான், அல்லது 12 எழுத்துக்களை கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வசனம் தான். அது மாத்திரமல்ல, யுத்தங்களை ஏற்படுத்தினது மட்டுமல்ல இந்த வசனம் செய்த வேலை. யுத்தங்களுக்கு இந்த வசனம், யுத்தங்களுக்கு மட்டும் இந்த வசனம் காரணமாக இருக்கவில்லை. முஸ்லிம் காபிர், முஃமின் காபிர், முஃமின் முஷ்ரிக் என்று பிரித்து காட்டுவதற்கும் இந்த கலிமா தான் மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சாமான் தான் இந்த கலிமா. இதை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால், அல்லது இந்த கலிமாவிலே உருட்டு பிரட்டு செய்த காரணத்தினால் மக்கள் இன்று திணறிக் கொண்டிருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஒன்று உங்களுக்கு தெரியும். ഖൈറുൽ ഖുറൂനി ഖർனி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் சும்ம யஃஷுல் கித்பு. ഖൈറുல் ഖுரூனி ഖர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, நான் வாழ்ந்த நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும், அதை அடுத்த நூற்றாண்டு சிறந்தது. சும்மல்லதீன யலூனஹும், அதனை அடுத்த நூற்றாண்டும் சிறந்தது. சும்ம யஃஷுல் கில்பு, பிறகு பொய் பரவும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3 நூற்றாண்டுகளை நல்ல நூற்றாண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒன்று தாங்கள் வாழ்ந்த நூற்றாண்டு, இரண்டாவது அதை அடுத்த நூற்றாண்டு, மூன்றாவது அதை அடுத்த நூற்றாண்டு. ஆக 300 ஆண்டுகளை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைரான ஆண்டுகள், நல்ல ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டு சும்ம யஃஷுல் கித்பு, பிறகு பொய் பரவும் என்று சொன்னார்கள். நாங்க இப்ப சிந்திக்கணும் என்ன தெரியுமா? இந்த 3 நூற்றாண்டுகளிலும் வாழ்ந்த முஸ்லிம்கள் பொய் சொல்லவில்லையா? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த நூற்றாண்டில் வாழ்ந்த முஸ்லிம்கள், சஹாபாக்களும் இருந்தார்கள், சஹாபாக்கள் அல்லாத முஸ்லிம்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வை நேரில் பார்த்து ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வை நேரில் பார்க்காமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, ஈமான் கொண்ட எத்தனையோ மக்கள் அந்த காலத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய நூற்றாண்டிலே இருந்தார்கள். அவர்களும் ரசூலுல்லாஹ்வை நேரில் கண்டு ஈமான் கொண்ட சஹாபாக்களும் பொய் சொல்லவில்லையா? சரி, சஹாபாக்கள் பொய் சொல்லவில்லை என்று வச்சுக்குவோம். அவங்க ரசூலுல்லாஹ்வை நேரில் பார்த்து பாக்கியம் பெற்ற பெரும் நாதாக்கள், நல்லடியார்கள் என்ற வகையில் அவர்கள் பொய் சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அதே நூற்றாண்டில் ரசூலுல்லாஹ்வை நேரில் பார்க்காமல் ஈமான் கொண்டு வாழ்ந்தார்களே எத்தனையோ மக்கள், அவர்களும் பொய் சொல்லவில்லையா? சொல்லித்தான் இருப்பாங்க. சரி, அவர்களும் பொய் சொல்லவில்லை என்று வைத்துக்குவோம். பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய நூற்றாண்டில் ரசூலுல்லாஹ்வை கண்டு ஈமான் கொண்டவர்களோ, காணாமல் ஈமான் கொண்டு வாழ்ந்தவர்களோ மொத்தமாக யாருமே பொய் சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்வோம். இரண்டாவதாக சொன்னார்களே நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த முஸ்லிம்களும் பொய் சொல்லவில்லையா? உலக விஷயத்திலே பொய் சொல்லவில்லையா? வியாபார விஷயத்திலே பொய் சொல்லவில்லையா?
துன்யாவுடைய விஷயத்திலே பொய் சொல்லவில்லையா? நிச்சயமாக சொல்லி இருக்கிறார்கள். வரலாறுகள் இருக்கின்றன. யாருமே பொய் சொல்லாமல் வாழ்ந்தது கிடையவே கிடையாது. நல்லடியார்கள் இருந்திருப்பார்கள், பொய் சொல்லாதவர்கள், அது வேறு செய்தி. யாருமே பொய் சொல்லவில்லை. அந்த நூற்றாண்டிலே பொய்யே கிடையாது என்று சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி 3வது நூற்றாண்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிலும் மக்கள் துன்யாவுடைய விஷயத்தில் பொய் சொல்லவில்லையா? சொன்னார்கள். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நூற்றாண்டுகளும், அதாவது 300 வருடங்களும் மிகச் சிறந்தது, அதற்கு பிறகுதான் பொய் பரவும் என்று சொன்னார்களே. அந்த பொய் துன்யாவுடைய விஷயத்தில் உள்ள பொய்யா, வியாபாரத்தில் உள்ள பொய்யா, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உள்ள பொய்யா? இல்லை. ஏன் இப்படியான பொய்கள் எல்லாம் அந்த 3 நூற்றாண்டுகளிலும் இருந்துதான் இருக்கின்றன. ஆனால் இந்த 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் பொய் பரவும் என்றது. இந்த பொய்யைத்தான் பொருளாதாரத்தில் பொய் சொல்வது, வியாபாரத்தில் பொய் சொல்வது, கொடுக்கல் வாங்கலில் பொய் சொல்வதைத்தான் 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு பொய் பரவும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் நினைக்கலாமா? இல்லை. ஆகவே என்ன விளங்குகிறோம்? அந்த 3 நூற்றாண்டிலும் கலிமாவில் பொய் இல்லை. அந்த 300 வருடங்களுக்கு பிறகு கலிமாவில் பொய் பரவுகிறது, பரவியது. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள். பின்னால் இந்த 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு, 300 ஆண்டுகளுக்கு பிறகு பொய் பரவும் என்றார்கள். பில் கலிமா, பில் கலிமத்தி தய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் பொய் பரவும். அந்த 3 நூற்றாண்டுகளிலும் வாழ்ந்த மக்கள் கலிமாவுக்கு என்ன அர்த்தம் வச்சிருந்தாங்க என்று தெரியுமா? அல்லாஹ் அல்லாத இலாஹு இல்லை, அல்லாஹ் அல்லாத நாயன் இல்லை, அல்லாஹ் அல்லாத தெய்வம் இல்லை, அல்லாஹ் அல்லாத சிருஷ்டி இல்லை, அல்லாஹ் அல்லாத எதுவும் இல்லை என்ற கலிமாவின் உண்மையான அர்த்தத்தில் தான் அந்த 300 வருடங்களிலும் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் யாரிடத்திலும் வித்தியாசமான கருத்து இருக்கவில்லை. 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கருத்தில் குளறுபடி செய்யப்பட்டது. என்ன ஆட்சி? எப்படி வந்தது? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கருத்து 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட கருத்தேயாகும். இந்த பொய்யான கருத்து அந்த 300 ஆண்டுகளிலுமே இருக்கவில்லை. அப்ப என்ன விளங்குகிறோம்? 300 வருஷங்களுக்கு பிறகுதான் கலிமாவில் இந்த புரளி ஏற்பட்டிருக்கிறது, இந்த கருத்து மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, இத்தகைய பொய் ஏற்பட்டிருக்கிறது. அந்த 300 வருஷங்களிலும் வாழ்ந்தவர்கள் இன்று நாங்கள் தௌஹீதை நம்பி இருக்கிறோமே, அவனல்லாத ஒன்றுமில்லை என்று, கலிமாவுக்கு அவனல்லாத ஒன்றுமில்லை என்று பொருள் கொள்கிறோமே, அதே பொருளில் தான் அந்த 300 ஆண்டுகளிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன் இந்த 300 வருஷத்துக்கு பிறகு பொய் பரவிற்றென்றால், யாரு சரி வேணுமெண்டா பூத்தினா? ஏன் பொய் பரவியது என்றால், இந்த கலிமா பிரகடனம் செய்யப்பட்டு ஏறத்தாழ 300 ஆண்டுகளில் அரபிகளும் அரபிகள் அல்லாத எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை அஜமிகள் என்று சொல்லப்படும். ஆங்கிலம் பேசினாலும் அவன் அஜமிதான், தமிழ் பேசினாலும் அவன் அஜமிதான், சிங்களம் பேசினாலும் அவன் அஜமிதான். அரபி அல்லாதவர்களுடன் அஜமிகள் கலந்து போகக்கூடிய ஒரு சூழல் 300 வருஷத்துக்கு பிறகுதான் பரவியது, அதிகமானது. அந்த 300 ஆண்டுகளிலும் அரபிகள் அஜமிகளோடு, அரபி அல்லாதவர்களோடு கலந்துறவாட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மிக குறைவாக இருந்தன. 300 வருடத்துக்கு பிறகு அது பரவியது. பரவியவுடன் அரபியும் அஜமியும் சேர்ந்தான். சேர்ந்த பொழுது
அஜமி என்ன அரபி தெரியாதவன் தானே, அவன் எந்த மொழியுடையவனாக இருக்கட்டும் அரபு தெரியாதவன். அவன் கலிமாவுக்கு அவன் விளங்கக்கூடிய ஒரு கருத்தை கொடுத்தான். அந்த கருத்து பரவி 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 உண்மையான கருத்து ஒழிக்கப்பட்டு அந்த கருத்து பரவலா போய்விட்டது. உதாரணமாக வச்சுக்குவோமே, ஆக்கள் சொல்றாங்க அது பொய்யம்மைய நமக்கு தெரியாது, நாம எல்லாம் முக்கு வச்சு முக்கு கொண்ட பரம்பரையில வந்தாக்கலாம் என்று சொல்றாங்க அல்லவா. அப்படி ஒரு கதை ஒன்று இருக்கலவா. காத்தாங்குடியில வாழ்ற நாங்க எல்லாம் முக்கு வச்சு முக்கு கொண்ட பரம்பரையில வந்தேன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியா பொய்யாமையாண்ட தெரியா, சரி வந்தேன்னு வச்சுக்குவோமே, முக்கு வச்சு முக்கு கொண்ட பறவையில வந்தேன்னு வச்சுக்குவோமே. எப்படி வந்தையாம்? அரபிகள் வியாபாரத்தில் இலங்கை நாட்டுக்கு இலங்கை தீவுக்கு வந்து காலி பிறகு ட்ரிங்கோ இப்படிப்பட்ட அந்த துறைமுகங்களுக்கு தோணிகள்ல படகுகள்ல வியாபார நோக்கத்தோடு அரபிகள் வந்திருக்கிறார்கள் என்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. அரபிகள் காலி துறைமுகத்துக்கு அரபு நாட்டிலிருந்து வியாபார ரீதியாக வந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கு. அதே நேரம் உலகத்தை சுற்றிய இப்னு பத்தூதா இந்த இலங்கை தீவுக்கு வந்து பல வருடங்கள் அல்லது பல மாதங்கள் தங்கியிருந்தார்கள் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. அப்படி அரபிகள் இலங்கை தீவுக்கு வந்து காலிக்கு வந்த அரபிகள் காலி டவுனுக்குள்ள விஷயத்தை முடிச்சுட்டு போயிருப்பான், சிலவன் போயிருப்பான், சிலவன் என்ன செய்வான் ஊர் சுத்தி பாப்பண்டான்னு போட்டு இங்க கிழக்கு மாகாணத்துக்கும் வந்திருப்பான். காலங்கூடாக்கு இல்லாடி படுவாங்கரைக்கு ஒருத்தம் போயிருப்பான் ஒரு அரபி. இல்லை என்று மறுக்கலாம், இல்லை என்பதற்கு ஆதாரம் இல்லை. நீங்கள் முக்கு வச்சு முக்குவனுடைய பரம்பரையில வந்து என்று வச்சுக்கிட்டு நான் யோசிச்சு பார்ப்போம். அந்த அரபி வந்தான் படுவங்கரைக்கு, அவனுக்கு என்ன தெரியும்? அரபி தான் தெரியும். படுவாங்கரையில் இருந்த முக்குவனுக்கு முக்கு வச்சுக்கு என்ன தெரியும்? தமிழ் தான் தெரியும். இவர்களுக்கு அரபு தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. அவன் வந்த உடனே பார்த்திருப்பாங்க, அவன் அரபி அரபியில உருவத்தில் வந்திருப்பான். வாங்க வாங்க என்றிருப்பான். அப்ப அவன் என்ன செஞ்சான்? வாங்க வாங்க தாள் தாள்ங்கிறதுக்கு வாங்க வாங்கிற அவன் வாங்க வாங்கன்னு பானமாக்கிருப்பான். 2 நாள் அவங்களோட சேர்ந்து பழகிற நேரம் பானமாக்கிருப்பான். பிறகு பார்த்திருப்பான், அங்க நல்ல குட்டி இருந்திருக்கும், நல்ல பொம்பளை இருந்திருக்கும். வந்தவன் அரபி தானே. அப்ப இத கல்யாணம் முடிச்சு தாருங்களா எனக்கு, அங்க இருந்த முக்குவன் முக்கு வச்சுக்கிட்ட கேட்டிருப்பான். அப்ப அவங்களும் பார்த்திருப்பா, இவன் அரபு நாட்டிலிருந்து வந்திருக்கேன் தானே, காசிக்காரனா இருந்திருப்பான், வியாபாரத்தில் இருந்தவர்கிட்ட காசு இருந்திருக்கும். சரி முடிச்சுக்குவோம். அப்படி என்றால் எப்படி தமிழ் செய்ய முடிக்கிற? அவர் வந்திருக்கிறவர் முஸ்லிமான ஆள் அல்லவா, அரபி முஸ்லிமான ஆள் வந்திருக்காரு. லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் கொண்ட மனுஷன் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நான் கல்யாணம் முடிக்க போறேன், இந்த பிள்ளை இஸ்லாத்துல வரணும், அப்படி என்றா தான் நான் கல்யாணம் முடிச்சுக்குவேன். இனி என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க? சரி அவன் இஸ்லாம் இஸ்லாம் இருப்பான். அப்ப இவங்க என்ன கேட்டிருப்பாங்க? அவனுக்கு தமிழ் தெரியா, இவங்களுக்கு அரபு தெரியா, என்ன அவங்க கேட்டிருப்பான், இவங்க கேட்டிருப்பாங்க இஸ்லாம் தாலி கட்டுறேன்னா இஸ்லாம் அவ்வா இப்படி என்றிருப்பான். அப்ப அவருடைய மதத்துக்கு என்று சொல்லி சரி இஸ்லாத்துக்கு போண்டா. அவன் என்ன சொல்லியிருப்பான்? அவன் தானே ஒரு ஆள் மூமின் என்று வந்திருக்கான், மற்ற எல்லாருமே காவிரியில் தானே கிடக்காக. அவன் என்ன செஞ்சிருப்பான்? அவளோட கையை பிடிச்சி, இல்லாடி கையை பிடிக்காம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கொடுத்திருப்பான். அப்ப அவள் என்ன செய்வாள்? கொஞ்சி எப்படியோ அவன் சொல்லி கொடுத்தத சொல்லியிருப்பாள். சொன்ன இவளுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியாதானே, அது கருத்து அவனுக்கு தெரியாது தானே. அப்ப அவன் சொல்லுவான், கேட்டிருப்பான், இத கருத்து தெரியுமா? அது தாரிஃபி மான ஆகிய கலிமா, இந்த கலிமாவுடைய கருத்து தெரியுமான்னு ஆரம்பத்தில் கேட்டிருப்பான். ஒண்ணும் தெரியா இவள் சொல்லியிருப்பாள். என்ன மாதிரி இவளுக்கு விளங்கப்படுத்துற? என்ன விளங்கப்படுத்தணும்? அவ்வா அல்லாத ஒன்றுமில்லை. நீங்க இந்த கோயிலை வச்சுக்கிட்டு உங்களை சாமியை வச்சுக்கிட்டு பூஜை செய்யறது, போய் கும்பிடுறது எல்லாம் பச்சை புல, அப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்றுதானே சொல்லணும்.
அந்த கலிமாவுக்கு அர்த்தம் அவன் அப்படித்தானே விளங்கப்படுத்த வேணும். எப்படி அவனுக்கு விளங்கப்படுத்துவான்? மொழி தெரியாது, விளங்கப்படுத்துவதற்கு மொழி தெரியாது. ஏதோ நாம நினைச்சிருக்கிற கருத்தை மனசுல ஊட்டுவோம். என்ன செய்யணும்? இப்ப அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை. நீங்க இந்த கோயிலுக்குள்ள வச்சுட்டு வணங்குறதெல்லாம் பச்சை போய் அதெல்லாம் புல என்று சொல்லணும். யோசனை பண்ணி போட்டு அரபி என்ன இருப்பான், ஒரு பொல் ஒன்று எடுத்திருப்பான். நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வழி வேணும், நான் நினைக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது போற ஒரு வழி வேணும் இல்லவா, பொல் ஒன்று எடுத்துக்கிட்டு இங்க வா என்று போய் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சும்மா போய் அதான் கிது, அதான் இபாதத்தில் அவசான் என்று இப்படி சொல்லிக்கிட்டு பொல் எடுத்து உட்டச்சிரிப்பான். சிலையை உடைச்சி போட்டு லா தாபூத் பாதஹாதா அண்டா. இதுக்கு பிறகு இந்த சிலைக்கு முன்னால வந்து இப்படி எல்லாம் செய்யவானா, அல்லாஹ் வாஹித் இப்படித்தானே சொல்லியிருப்பான். அப்ப அவள் இருக்கிறார்கள் உம்மா வாப்பா கிட்ட சொல்லிப்பாள், அல்லாஹ் அண்டோத்தையானா இதையெல்லாம் என்ன செய்யவானாலாம், வணங்கவானாலாம், இதெல்லாம் வணக்கத்துக்கு சரியில்லையா என்று சொல்றார். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவனும் அவளும் அவன் உம்மா அப்பாவும் ஊட்டிருந்தார்களும் சேர்ந்து அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் இஸ்லாத்தோட மூல மந்திரம். இதை சொன்னவன் தான் இஸ்லாம் ஆகலாம். அதான் இந்த அரபி சொல்லி கொடுத்திருக்கிறான். இதுக்கு அர்த்தம் என்ன? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று இவங்க பாடமாக்கி கொஞ்ச நாள் போகல. மாமனாரும் இஸ்லாத்துல போவான், மாமியாவும் இஸ்லாத்துல போவான், அடுத்த வீட்டல்ல செல்ல உள்ளவனும் போவான். அப்ப அந்த அரபி வந்தவன் எழுந்திருப்பான், காசுகளையும் கூட்டம் கொடுத்திருப்பான். அப்ப கொஞ்சம் கூட்டம் என்ன செய்யும், இஸ்லாத்துல மாறி பிறகு இஸ்லாமியர்கள் என்ன கலிமாவுக்கு பொருள் சொல்லுவார்கள், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுவாங்களா இல்லையா? இது இந்த இலங்கைக்கு இந்த படுவாங்கரைக்கு வந்த நீங்க ஒரு கேள்வி கேட்கலையே. அங்க இந்த ஊர் இல்லையா? அப்படியா? அந்த அப்ப அப்படின்னு இருக்கு. சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்கல என்கிட்ட. வந்தவர் அரபி, அவர் முஸ்லிம் ஆனால் இவள் முகுவிஜி நம்மளுஜி என்ன, இவளை கல்யாணம் முடிக்கணும். அவரே நெஞ்சாரு, களிமாவை சொல்லி கொடுத்து அவரை இஸ்லாத்துல எடுத்தாரு, கல்யாணம் முடிச்சாரு. ஒளி சொன்னாரு இல்லையே, நீங்க ஒளி சொல்ல யாரு சொல்லணும்? அவனோட வாப்பா தானே ஒளி சொல்லணும். அவனாரு அவன் காவிரால் கிடக்கான். அவன் காவிர எப்படி ஒளி சொல்ற? ஒளி சொல்றவன் கொண்ட வாப்பா முஸ்லிமால் இருக்கணும். அப்ப எப்படி இவரு ஒளி சொன்ன? நமக்கு என்ன முக்கியம் சொன்ன சொல்லட்டும் பண்ணு. அவரு சொல்ல இவர் முடிச்சாரா? ஏண்டா அவர் வந்திருக்கிறாள் அரபி முஸ்லிம் அல்ல, ஷரியத்து சட்டப்படிதான் அவர் கல்யாணத்தை முடிக்கணும். அப்ப பார்த்திருப்பாரு, அவன்கிட்ட சொல்லிருப்பாரு, டே இஸ்லாத்துல இப்படித்தான் இருக்கி, நீ என்ன செய், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ளும். அப்ப இதை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு ஏலும், நீ ஒலி சொல்லலாம். ஓமண்டு ஒத்துக்கொண்டவன் களிமாவை சொல்லி போட்டு நெஞ்சிருப்பான், ஒலி சொல்லி கொடுத்திருப்பான். ஏழாண்டவன் எனக்கு ஏழா இஸ்லாத்துக்கு எல்லாம் வாரத்துக்கு நான் இந்த இதெல்லாம் இருப்பேன், நீ தேவை என்ன கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு போட்டு சொல்லி இருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு தெரியுமா? காத்தாங்குடிய காவிய தேடியா வந்திருப்பாரு. அங்க காவியம் இல்ல கவியும் இல்ல. நேரம் என்ன செஞ்சிருப்பான் அந்த அரபி? அவளுக்கிட்ட சொல்லி கொடுத்திருப்பான், நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு, நான் உங்களை கல்யாணம் முடிச்சு கொள்வதற்கு உங்களுக்கு நான் அதிகாரம் தருகிறேன் என்று சொல்றி என்று அரபுல சொல்லி கொடுத்திருப்பான் வசனத்தை. அவள் சொல்லியிருப்பாள், தன்னொலி கொண்டு வாழ்தல் என்று ஒரு சட்டம் வருமல்லவா, தன்னொலி கொண்டு வாழ்ந்த முக்கு விச்சிக்கு பிறந்து வந்தாக்கள் தான் யாரு? நீங்களும் நான் இந்த முக்கு விச்சிக்கு பிறந்தாக்கள் என்ற வகையில பார்த்தா. அப்ப இது எதுக்காக வேண்டி சொல்கிறேன், கலிமாவிற்கு 300 வருஷங்களுக்கு பிறகு கலிமாவில் பொய் பரவியது எப்படி? அப்ப இங்க தமிழ்நாட்டுக்கு மட்டக்களப்பு பகுதிக்கு அரபி வந்தான், தமிழ் பேசுறாக்களுடைய இப்படி சேர்ந்து இங்கே இந்த கலிமாவுடைய அர்த்தத்தை இப்படி அவர்கள் வழங்கி கொண்டு போனார்கள்.
உருது பேசுற நாட்டுக்கு வச்சுக்குவோம். பாகிஸ்தானுக்கு போனார் ஒரு அரபி, அது உருது பேசுற நாடு. அங்க அவர் என்ன எந்திரிப்பார்? அவருக்கு உருது சரியா, இவனுக்கு அரபு சரியா. அப்ப அந்த நேரத்தில் உருதுல இந்த கருத்தை அவர் அரபியில ஒரு அளவு சொல்ல, உருதுல அவர்கள் இதே மாதிரி விளங்கி மற்றவர்களிடத்திலும் இதே கருத்தை சொல்லி இருப்பார்கள். அதே மாதிரி ஹிந்தி பேசக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு அரபி போனால் ஹிந்தியிலே அவர்கள் அந்த கருத்தை அப்படி வெளிப்படுத்தி இப்படியாகத்தான் கலிமாவினுடைய பொருள் பொய் சொல்லப்பட்டு வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்ற கருத்து வந்துச்சு. இதுக்கு அப்படியா கருத்து வைக்கணும்? அப்படி கருத்து வைக்க கூடா. என்ன கருத்து வைக்கணும்? அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை, தவிர என்று நாங்க சொல்றோமே, இதுவும் சரியில்லை. இதுவும் சரியான முறைப்படிக்கு தவிரங்கிறது சரியில்லை. அல்லாஹ் தவிர வேறு நாயன் யாரும் இல்லை. தவிர என்ற அர்த்தம் சொல்றோமே, அதுவும் பிள்ளை. இல்லாவுக்கு தவிர என்று சொல்லப்படா. சரியான அர்த்தம் என்ன? அல்லாத. இல்லாவுக்கும் அல்லாத என்று பொருள் சொல்றதுதான் சரியான அர்த்தம். அப்ப அது எப்படிதாப்பா? இல்லாவுக்கு தவிர என்றுதானே பொருள் இருக்கி, அல்லாத என்று எப்படி பொருள் வரும்? அப்படி என்று நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு படிச்சவன் கேட்பான், இல்லா என்ற சொல்லுக்கு தவிர என்று பொருள் சொல்லலாம் தானே. ஜா அல் கௌமு இல்லா ஸைதுன், ஸைதை தவிர மற்றவர்கள் எல்லாரும் வந்தார்கள் என்றா, ஸைத் அல்லாத மற்றவர்கள் வந்தார்கள் என்று இல்லையே, தவிர என்று சொல்லலாம் தானே, ஏன் சொல்லக்கூடாது என்று படிச்சவன் கேட்பான். நீங்களும் பலர் இருக்கிறீங்க, இந்த படிச்சாக்களுடையும் கொஞ்சம் விவாதிக்கிறாக்களும் இருக்கிறீங்க, படிப்பறிவு இல்லாதவனுடன் விவாதித்த கருத்தை நிரூபிக்கிறாக்களும் இருக்கிறீங்க. நீங்க தெரிஞ்சு கொள்ளத்தான் போகணும். இல்லா என்பதற்கு தவிர என்று பொருள் சொல்லாமல் அல்லாத என்று பொருள் சொல்லுங்கள். அப்ப அவன் கேட்பான் அல்லவா, இல்லாங்கிறதுக்கு தவிர என்று தானே பொருள் இருக்கு, அல்லாத என்று பொருள் இல்லையே என்று கேட்டானண்டா. எங்களா இல்லை என்று டிக்ஷனரி எடு, அரபு டிக்ஷனரி இருக்கு, அரபு அகராதி எடுத்து வை. இல்லா என்ற சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம் எழுதி இருக்கிறார் என்றால், தவிர என்ற அர்த்தம் எழுதியிருக்காரு. அல்லாத என்ற அர்த்தமும் இல்லா என்ற சொல்லுக்கு அகராதியிலே வேற இந்த ஞானத்துக்குள்ள போய்த்தான் இல்லாங்கிற சொல்லுக்கு அல்லாத கையருடைய அர்த்தம் கொடுக்கணும் என்ற கருத்து இல்ல. அந்த அளவுக்கு நீங்க போய் பேசின மட்டும் மத்தவன் என்ன செஞ்சிருவான், உங்களை பண்றான். என்னத்துக்கு ஞானத்துக்குள்ளாலே எல்லாம் போயிட்டு இதுக்கு கையருடைய அர்த்தம் கொடுக்குறீங்க என்ன அவன் கேட்பான். ஆகையினால் அங்கெல்லாம் போகவானா. டிக்ஷனரி எடு, அகராதி எடு. இல்லாவுக்கு கையருடைய அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா? எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க போக தேவையில்லை, அதிலேயே இருக்கு ஒரு ஆதாரம். இன்னொரு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாவை பாவிக்க வேண்டிய இடத்தில் கைர் என்ற சொல்லை பாவித்திருக்கிறார்கள் கலிமாவிலே. எங்க பாவித்திருக்காங்க? லா இலாஹ கைருக, புகாரில வருகின்ற ஹதீஸ். லா இலாஹ கைருக என்று சொல்லணும், சொல்லியிருக்கிறாங்க. இல்லாவிட்ட அவங்க எப்படி சொல்லணும்? லா இலாஹ இல்லா இய்யாக என்று சொல்லணும். அப்படி சொல்லல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ கைருக என்று சொன்னார்கள். அந்த கைர் எங்களுக்கு எதை காட்டுகிறது? இல்லா வர வேண்டிய இடத்தில் கைர் வந்திருக்கிறது. ஆகவே இல்லாவுக்கும் கைருடைய அர்த்தம் தான் அல்லாத என்றுதான் பொருள் சொல்ல வேண்டும் என்ற விளக்கம் ஏற்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த இலாகும் இல்லை. நீங்க கேட்டுக்கிட்டுறீங்க, ஒரு காலத்திலே என்ன விளங்குந்தானே, அதுக்காக வேண்டி சொல்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த இலாகும் இல்லை. இதுல படிச்சாக்களும் இருக்கிறீங்க, படிக்காதாக்களும் இருக்கிறீங்க, இருந்தாலும் விளங்கும்.
எழுவாய் பயனிலை என்று தம்பி ரெண்டு இருக்கி. பொம்பளையில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு விளங்கும், ஆம்பளையில் படிச்சிருந்தாலும் விளங்கும். எழுவாய் பயனிலை என்னத்தடா மௌலவி தூக்கி போட்டு பேசுறாரு, வேற விஷயங்களை பேசலாமே ரெண்டு யோசிக்காதங்க. அந்த விஷயங்களை எல்லாம் விட இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு தரத்தில் விளங்காது, நீங்க பல தரம் கேட்டா தான் விளங்கும். அப்ப கலிமாவுடைய அர்த்தம் விளங்கும், இல்லாவிட்டால் விளங்காது. எனக்கு எத்தனை விஷயங்களை சொல்லலாம், அவங்கள அள வைக்கிறதுக்கு ஏலும் சிரிக்க வைக்கிறதுக்கு ஏலும் வேற மாதிரி விஷயங்களையும் சொல்லலாம். இது முக்கியம். எழுவாய் பயனிலை என்று ரெண்டு. எழுவாய் என்பதற்கு முக்ததா என்று அரபியில சொல்வார்கள், பயனிலை என்பதற்கு ஹபர் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு வசனத்தில எழுவாயும் பயனிலையும் வந்தால்தான் அந்த வசனம் சரியா வரும். எப்படி? முசம்மில் சாப்பிடுகின்றான், முசம்மிலுன் ஆக்கிலுன். முசம்மில் என்பவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதில் முசம்மில் எழுவாய், முசம்மிலாகிறவன் அது எழுவாய். ஆக்கிலுன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது பயனிலை. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம் அரபு மொழி இலக்கணத்தில்? ஸைதுன் முப்ததா ஆக்கிலுன் ஹபர் என்று சொல்லுவோம். அது எழுவாய், இது பயனிலை என்று சொல்லுவோம். சில இடங்களை பொறுத்து எழுவாய் வராமல் இருக்கலாம். அப்ப அது தமிழ் மொழி இலக்கணத்தில் என்ன சொல்லுவோம்? தோன்றா எழுவாய் என்று சொல்லுவோம். எழுவாய் வராது, அதை நாங்க தோன்றா எழுவாய் என்று சொல்லுவோம். ஆனா விளங்கும், எங்களுக்கு விளங்கும். அப்ப அது வரத்தான் வேணும் என்ற அவசியம் இல்லை. அவசியம் என்றா வந்துதான் ஆகணும். தோன்றா எழுவாய் இருந்தால் நான் எழுவாயாக இங்கே இருக்கிறேன் என்று அவடத்திலே விளங்கும், அந்த வசனத்திலே விளங்கும். விளங்கினா நாங்க நினைச்சுக்குவோம் இதுதான் கருத்து, எழுவாய் இருக்கி தோன்றாமல் இருக்கி என்று சொல்லுவோம். அது அரபியில முப்ததா மஹ்தூப் என்று சொல்லுவோம். உதாரணமாக ஸைதுன் ஆக்கிலுன், இப்போ எழுவாய் மந்திரிக்கு பயனிலையும் மந்திரிக்கு. நாங்க சொல்றோம் ஸைதுன் ஆக்கிலுன் ஷாரிபுன் என்று சொல்றோம். என்றா எழுவாய் இல்லை. எது வரணும் அங்க? ஸைது குடிக்கின்றவன், முஸம்மிலுன் ஷாரிப் ஆக்கிலுன் ஷாரிபுன். அது ஒரு முப்ததாவுக்கு ஒரு எழுவாய்க்கு எத்தனை பயனிலை வரலாம்? பல பயனிலை வரலாம். ஒரு எழுவாய்க்கு பல பயனிலை வரலாம். அப்ப நாங்க சொல்றோம் முஸம்மிலுன் ஆக்கிலுன், எழுவாயும் வந்துட்டு பயனிலையும் வந்துட்டு பின்னால சொல்ல போறோம் ஷாரிபு நண்டு, இன்னொரு பயனிலையும் கொடுக்க போறோம். அப்ப எழுவாயும் பயனிலையும் வந்தால் வசனம் சரி. சில இடங்களை பொறுத்து எழுவாய் தோன்றாமல் இருக்கும். இந்த உதாரணத்தை போல சில இடங்களிலே பயனிலையை நீக்கப்பட்டிருக்கும். ஆனால் பயனிலை நீக்கப்பட்ட பயனிலை இதுதான் என்பது எங்களுக்கு விளங்கும். அப்படியும் இருக்கும். இப்ப எதுக்கு நான் சொல்றேன்டா, நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு வசனம் தானே, இதுல எழுவாயது பயனிலை எது சொல்லுங்க பாப்போம். லா இலாஹ இல்லா அல்லாஹ், 4 சொல், 12 எழுத்துக்கள், ஒரு வசனம். 4 சொல், 12 எழுத்துக்கள், ஒரு வசனம். அவ்வளவு ஒரு வசனம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு வசனம். இதுல எழுவாயும் வேணும், பயனிலையும் வேணும். அப்பதான வசனம் சரி. அல்லது தோன்றா எழுவாய் இருக்கணும், அல்லது தோன்றாத பயனிலை இருக்கணும். அதை விளங்கணும் அவடத்துல. அது என்ன? அப்ப நாங்க வச்சுக்குவோம் இலாஹ என்பதுதான் எழுவாய். அதுதான் எழுவாய், உண்மையிலேயே எழுவாய் அதுதான். லா இலாஹ என்கிறது தான் எழுவாய். பயனிலை எங்க? பயனிலை இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க இதுக்கு? பயனிலை நீக்கப்பட்டிருக்கிறது, தோன்றாமல் இருக்கிறது. அங்க இருக்கி, வசனத்தில் இல்ல. பயனிலை இருக்கி, தோன்றாமல் இருக்கி. அதை சொல்லுவோம் மஹ்லூ, அதுவும் செய்யப்பட்டிருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவோம். அப்படித்தான் சொல்றாங்க. யாரு?
நம்ம சொல்ற கருத்துக்கு மாற்றமாக சொல்றார்களே கருத்து. அல்லாஹ் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்றார்களே இவர்கள் இலாஹ் என்ற சொல்லை எழுவாயாக ஏற்றுக்கொள்வார்கள். பயனிலை எங்கடா? இலாஹ் என்ற சொல்லு முக்ததா, அதனுடைய கபரு எங்க, பயனிலை எங்க என்று கேட்டால் பயனிலை நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். நீக்கப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கும் என்று கேட்டால் லா இலாஹ முஸ்தஹிக்குன் லில் இபாதத்தி இல்லல்லாஹ். முஸ்தஹிக்குன் என்பதுதான் அந்த இலாஹ் என்ற முக்ததாவின் எழுவாயின் கபர் பயனிலை. அது ஹதுமு செய்யப்பட்டிருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறது, தோன்றாமல் இருக்கிறது என்று சொல்வார்கள். சட்டத்துக்கு பிழை. இந்த சட்டத்துக்கு பிழை, மொழி இலக்கணத்துக்கும் பிழை. என்ன பிழை? இந்த கலிமாவில் வந்த இலாஹ் என்ற எழுவாய்க்கு பயனிலை நீக்கப்பட்டிருக்கிறது, தோன்றாமல் இருக்கிறது என்று சொல்லி முஸ்தஹிக்குன் என்ற ஒரு சொல்லையும் பயனிலையாக காட்டுவதற்கிறது. அது மொழி இலக்கணத்துக்கும் பிழை, யதார்த்தத்துக்கும் பிழை. மொழி இலக்கணத்துக்கு எப்படி பிழையாகும்? இதல் முராது ஒரு சட்டம், மொழி இலக்கண சட்டம். என்ன? நீ பயனிலையை நீக்குவதாயிருந்தால் நீக்கிற நல்லந்தான். லா என்ற சொல்லுக்கு பின்னால் ஒரு எழுவாய் வந்தால் அதனுடைய பயனிலையை நீக்கிறது தான் நல்லம். ஆனால் நீக்கப்பட்ட பயனிலை இன்னதுதான் என்று காட்டக்கூடிய அத்தாட்சி ஒன்று இந்த வசனத்திலே இருக்க வேண்டும். அதான் நிபந்தனை. நீக்கப்பட்ட பயனிலை இன்னதுதான் என்று காட்டக்கூடிய ஒரு கருத்து இங்கே இருக்கக்கூடிய வசனத்திலே இருக்க வேண்டும். அப்ப என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வசனத்தில முஸ்தஹிக்குன் என்ற ஒரு பயனிலை நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயனிலை முஸ்தஹிக்குன் என்ற சொல்லுத்தான் என்பதை காட்டக்கூடிய ஆதாரம் லா இலாஹவுல என்ன இல்லை. ஆகையினால் நீ பயனிலையை நீக்க முடியாது. பயனிலையை நீ நீக்கி முஸ்தஹிக்குன் என்று வைப்பது மொழி தவிர வணக்கத்துக்கு தகுதியான நாயன் யாரும் இல்லை. அப்படி என்றா என்ன அர்த்தம் வரும்? வணக்கத்துக்கு தகுதி இல்லாத நாயன் ஆளிக்கு கலிமா சரியா வருமா? கலிமா வந்தது எனக்காக நபியுல் ஆலிஹதி ஜமீஅஹிம், இலாகுகள் எதுவுமே கிடையாது. வணக்கத்துக்கு பாத்திரமானதோ வணக்கத்துக்கு பாத்திரம் இல்லாததோ பொதுவாக இலாகுகள் எதுவுமே இல்லை என்று மொத்தமாக இல்லை என்று அடித்து பேசுவதற்காக வந்ததே தவிர இப்படியான கருத்துக்கு இடம் இருக்காமல் மொத்தமாக சொல்லணும். எந்த இலாவும் இல்லை. வணக்கத்துக்கு பாத்திரமான இலாகோ பாத்திரம் இல்லாத இலாகோ தகுதியான இலாகோ தகுதி இல்லாத இலாகோ எதுவும் இல்லை என்று சொல்லணும். நீ முஸ்தஹிக்குன் என்ற ஒரு சொல்லை பயனிலையாக கொடுக்கும் போது என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹ் தவிர வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் யாரும் இல்லை. கருத்தை மாத்திப்பாரு. வணக்கத்துக்கு பாத்திரம் இல்லாத நாயன் இருக்கிறான் என்று வரும். கலிமாவனுடைய இலட்சியம் அதுவல்ல. கலிமாவுடைய இலட்சியம் என்ன? வணக்கத்துக்கு பாத்திரமானவனும் இல்லை பாத்திரமில்லாதவனும் இல்லை என்று மொத்தமாக நபி செய்வது இல்லை என்று சொல்வதுதான் கலிமாவினுடைய அடிப்படை இலட்சியம். அந்த இலட்சியத்துக்கும் இது பிழையாகுது. ஆகையினால நீங்க என்ன செய்ய முடியாது? லா இலாஹ என்ற அந்த இலாஹ் என்ற எழுவாய்க்கு முஸ்தஹிக்குன் என்றோ அல்லது இன்னொரு சொல்லை கொண்டோ பயனிலை கொடுத்து கபர் கொடுக்க முடியாது. மொழி இலக்கணத்துக்கும் பிழை, இலட்சியத்துக்கும் கலிமாவினுடைய இலட்சியத்துக்கும் அது பிழை. ஆகவே பயனில அங்க நீக்கப்பட்ட வேண்டி இல்லை. பயனில இங்கே இருக்கி இதே சொல்லிதான் எழுவாயும் இருக்கி, இதே சொல்லலாம் பயனிலையும் இருக்கி. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லாவுக்கு குரு கைருடைய அர்த்தம்
வேறுடைய அர்த்தம் இல்லாவுக்கு இருக்கி, தோண்டிக் கொண்டு இருக்கிற அர்த்தம் இல்ல, சொல்லுக்கே இருக்கி. நபி இலாஹ லாவுடைய இஸ்ம், இல்லா இலாஹுடைய ஹபர். அல்லாஹ் உடைய அர்த்தம் தானே இல்லாவுடைய ஹபர். அல்லாஹ் முஸ்தஸ்னா. கைருடைய அர்த்தம் இல்லாவுக்கு. லா இலாஹ இல்லா அல்லாஹ். இல்லாதான் ஹபர், இல்லாதான் அவருடைய பயனிலை என்று வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துவும் இல்லை என்ற அர்த்தம் வந்துவிடும். இந்த விளக்கம் சகோதரர்களே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அரபு படிச்சாக்கள், அரபு மொழி இலக்கணம் படிச்சாக்களுக்கு என்ன செய்யும்? லேசா, மிச்சம் லேசா விளங்கும். ஆகவே நீங்க மொத்தமான கருத்தொன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத இலாஹு இல்லை. இப்படித்தானே வந்துச்சு. நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, அல்லாஹ் அல்லாத இலாஹு இல்லை என்று தானே கலிமாவுல வந்திருக்கி, இலாஹ் என்ற சொல்லுத்தானே வந்திருக்கி. அப்ப அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்று எப்படி சொல்லுவீங்க? அல்லாஹ் அல்லாத இலாஹு என்று தானே வந்திருக்கி. அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்று சொல்றேன். அதுக்கு வசனம் எப்படி வரணும்? லா ஷைஅ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துவும் கிடையாது. தெளிவாக போயிட்டு இல்லாட்டி இன்னொரு வசனத்தில் சொல்லலாம், லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லை என்ற லேசா போச்சே கருத்து. அந்த சொல்லை பாவிக்காமல் இலாஹ் என்ற சொல்லை ஏன் பாவிக்கப்பட்டது என்றால் 2-3 விளக்கம் இருக்கிறது. லேசா சொல்லிக்கிறோம். ஒன்று என்னன்னா, இலாஹ் என்ற சொல்லில நொக்கத்தா உள்ள எழுத்து கிடையாது. அலிபுக்கு நொக்கத்தாவா, லாமுக்கு நொக்கத்தாவா, ஹேக்கு நொக்கத்தாவா? இல்லை. நொக்கத்தா இல்லாத எழுத்து தான் 3. நொக்கத்தா உள்ள எழுத்து எதை காட்டும்? 2ஐ காட்டும். எழுத்தையும் காட்டும், நொக்கத்தாவையும் காட்டும். அது 2ஐ காட்டும். உதாரணமாக பே, பேங்கிறது இப்படி இழுத்த உண்டு, அது கீழே ஒரு நொக்கத்தா. அப்பான பே. அப்ப எத்தனை இருக்குங்க? 2 இருக்கு. இப்படி ஒன்று உண்டு, கீழே ஒரு நொக்கத்தா, 2ம் 2. பே என்னது? நொக்கத்தா உள்ள எழுத்து. இப்படி ஒன்று, அதுக்கு மேல 2 நொக்கத்தா, அப்ப 2 காட்டுது. சே இப்படி ஒன்று, அதுக்கு மேல 3 நொக்கத்தா, 2 தான் காட்டுது. ஜீம் இப்படி போட்டு பௌத்துக்குள்ள ஒரு நொக்கத்தா, என்ன 2 காட்டுது. இப்படி என்றது ஒன்று, உள்ள இருக்கிற நொக்கத்தாங்கிறது ஒன்று. ஹே இப்படி போட்டு தலைக்கு மேல ஒரு குத்து, என்ன 2 காட்டுது. இதெல்லாமே 2 காட்டுது. கலிமா என்பதனுடைய லட்சியம், அந்த கருத்து 2 இல்லை என்பதை காட்டுவதற்காக வந்ததுதானே. அது வசனத்திலேயும் காட்டப்படும். 2 இல்லை என்ற கருத்து கருத்தில மட்டும் காட்டப்படக்கூடாது, வசனத்திலேயே காட்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஷை என்ற சொல்லை தேர்ந்தெடுக்கவில்லை. சொல்லியிருக்கலாம் நல்ல அர்த்தம், லா ஷைஅ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துவுமே கிடையாது வந்திருக்கும். லா மௌஜூத இல்லல்லாஹ் என்றா ஷைஅங்கிற சொல்லுல எழுத்து 3, நொக்கத்தா உள்ள எழுத்து 2. ஷை ஷீன் உண்டு, ஏ உண்டு, ஹம்ஸ் உண்டு. ஷீனுக்கு நொக்கத்தா, அப்ப 2. ஏக்கு நொக்கத்தா, அப்பயும் 2 காட்டுது. ஹம்ஸ் உண்டு, 3 எழுத்து. இலாஹுவிலே 3 எழுத்து. எழுத்துல சரிதான், அதிலே 3, இதிலே 3. ஆனா அதுல நொக்கத்தா இல்லாது, இதுல நொக்கத்தா உள்ளது. நொக்கத்தா உள்ளது எடுக்கல, என் 2 காட்டுறது. உற்றுங்கத்தா இதுக்கு அது சரி வராது. லா மௌஜூத, அதையும் சொன்னாலும் கருத்து சரிதான். அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துவும் இல்லை என்று தான் வரும். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லல. ஏன் சொல்லல? அங்கு எழுத்து கூட. என்ன? மீம், வாவு, ஜீம், வாவு, தால் எழுத்து கூட. அதே நேரத்தில் அதிலையும் நுக்குத்தா உள்ள எழுத்து கொண்டிருக்கீங்க. மௌ ஜூ ஜீம் இருக்கி, அதுவும் 2 காட்டுது. எனவே வசன அமைப்பில எழுத்தின் தோற்றத்திலேயே 2ஐ காட்டக்கூடியதும் வரக்கூடாது என்பதற்காக ஷை அவை நீக்கப்பட்டது. மௌஜூத் என்று சொல்லையும் நீக்கப்பட்டு இலாஹ பாவிக்கப்பட்டது. ஏன் இலாஹ பாவிக்கப்பட்டது?
அந்த நேரத்தில் அரபு மக்களுடைய மனதில் கிடந்த தைரியத் வேறு வேறு என்ற உணர்வின் மிக வேகமாக நின்ற உணர்வு இந்த இலாகுகள் ஹக்குக்கு வேறானது என்பதுதான். மற்ற பொருளை பற்றிய சிந்தனை அவங்களிடத்தில் இருக்கல. மற்ற பொருள்கள் இலாகுக்கு வேறானவையா இலாகு தானானவையா என்ற பிரச்சனை அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் எதை மெயினாக பிரதானமாக கொண்டிருந்தார்கள்? இந்த இலாகுகள், காபாவின் உள்ளே இருக்கின்ற இலாகுகள் ஹக்குக்கு வேறானவைகள் என்று இலாகை பற்றிய பிரச்சனை தான் அவர்களிடத்திலே இருந்தது. எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தான் மருந்து கொடுக்கணும். எந்த நோய் இருக்கோ அந்த நோய்க்கு தான் மருந்து கொடுக்கணும். உங்க மனசுல இப்ப என்ன நோய் இருக்கு? இலாகுகள் ஹக்குக்கு வேறானவைகள் தான் மெயினான நோயாளிக்கு. அதுக்குத்தான் மருந்து கொடுக்க வேணும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய சொற்களை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாத இலாகு இல்லை, இவையெல்லாம் இல்லை. இவையெல்லாம் எது? சிருஷ்டி. காபத்துல்லாவுக்குள்ள செஞ்சு வச்சிருந்தானே இலாகுகள். எத்தனை இலாகு இருந்துச்சு? 300க்கும் மேற்பட்ட இலாகுகள் இருந்துச்சு. அதைத்தானே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் அல்லாத இலாகுகள் இல்லை என்று அந்த இலாகுகளை தான் சொல்கிறான். அல்லாஹ் தானான இலாகுகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு வேறான இலாகுகள் இல்லை என்று அங்கிருந்த விக்கிரகங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுகிறான். அந்த விக்கிரகங்கள் அத்தனையும் சிருஷ்டியா சிருஷ்டி இல்லையா? சிருஷ்டி. அல்லாஹ் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அல்லுசான் விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், குபல் என்கிற விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அவையெல்லாம் சிருஷ்டியா இல்லையா? அவை இல்லை. அல்லாஹ்வுக்கு வேறானதாக எந்த இலாகும் இல்லை என்றால் அவை சிருஷ்டிகள். ஆகவே சிருஷ்டி என்ற இடத்தில் எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லை என்ற கருத்து அங்கே வந்துவிடும். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பரவும் என்றார்களே. எதை சொன்னார்கள்? இந்த கலிமாவில பொய் பரவி எந்த அளவுக்கு கலிமாவினுடைய இந்த பொருள் கொண்டு வரும் என்றால் ஷிர்க்கை ஏற்படுத்தும். சும்மல்ல சகோதரர்களே, அல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று கலிமாவுக்கு பொருள் கொள்றோமே, அப்படி பொருள் கொள்றதே சும்மா பிள்ளையண்டு விட்டுட்டு போற வியாபாரம் இல்லை. அது சரியாக ஆராய்ந்து பார்த்தால் ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடிய கருத்தாக ஆகிவிடும். அல்லாஹ் வேறு, சிருஷ்டி வேறு என்ற கருத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி பொருள் சொல்லுகின்ற பொழுது. ஆகவே மிக பாரதூரமான ஒரு விஷயம்தான் இது. இந்த கருத்திரிக்கே அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு வஸ்துவும் இல்லை என்ற கருத்திரிக்கே அது சும்மா சர்வ சாதாரண கருத்து தான். அதுல பெரிய பிரச்சனைக்கு யோசிக்கிறதுக்கு மிக ஆழமாக சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அது சர்வ சாதாரணமான இதுதான்ங்கிறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது குர்ஆன் வசனங்கள்ல ஒரு வசனம். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆன் வசனங்கள்ல ஒரு வசனம் தான். வேற கலிமா மட்டும் கண்டு வச்சுக்காதுங்க. கலிமாவும் தான், திருக்குர்ஆனில் அது ஒரு வசனமும் தான். இந்த திருக்குர்ஆன் வசனம் முஹக்கமான வசனமா முத்தஷாபிஹான வசனமா? வலிந்துரை வைக்காமல் கருத்து கொள்ளக்கூடிய வசனமா? நேரடி பொருளை தருகின்ற வசனமா? வலிந்துரை வைத்து பொருள் கொள்ள வேண்டிய வசனமா? முஹக்கமான ஆயத்தென்றால் கருத்து என்ன தெரியுமா? வலிந்துரை வைக்காமல் நேரடி பொருளை தரக்கூடிய வசனம். முத்தஷாபிஹான வசனம் என்றால் வலிந்துரை வைத்து பொருள் கொள்ள வேண்டிய வசனம். இந்த வசனம் எது? முஹக்கமான வசனம், வலிந்துரை வைக்காமல் பொருள் கொள்ள வேண்டிய வசனம். ஏன் வலிந்துரை வைக்காமல் பொருள் கொள்ள வேண்டிய வசனம் என்று சொல்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிந்துரை வைத்து பொருள் கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியிலே முதலாக பிரகடனம் செய்ய மாட்டார்கள். வலிந்திர வைக்காம எல்லாருமே லேசாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை தான் பாரதூரமான விஷயத்தை சொல்லணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டிருக்கிறேன். ஹாஜராயத்திலே கந்தூரி நேரத்தில் என்ன, இங்க நிறைய பல்பு போட்டு வயரெல்லாம் இழுத்து பல இடங்கள்லையும் வச்சிருக்கி. சில இடங்கள்ல கரண்ட் லீக் ஆகுது, பாஸ் பண்ணுது கரண்ட், நிறைய சனம் வந்து புழங்குது, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிறார்கள்.
கையை வச்சு ஆக்களை தாக்கிடும். அப்ப அந்த நிர்வாகம் என்ன செய்ய வேணும்? பொது அறிவித்தல் ஒன்று மக்களுக்கு அறிவிக்க வேணும். இந்த மின் கம்பங்களில் மின் கம்பிகளில் கரண்ட் லீக் ஆகிறது, கரண்ட் வெளியாகிறது, யாரும் கம்பிகளை தொட வேண்டாம் என்ற கருத்தை மக்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இதை எப்படி கொடுக்கணும்? மின்சக்தி கம்பிக்கு என்னடா கம்பி சொல்ற தமிழ்ல? கம்பி தானா? மின்சக்தி கம்பிகளில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. மின்சக்திங்கிறது கரண்ட்ங்கிற இங்கிலீஷ் சொல்லுக்கோ மின்சக்திங்கிறது தமிழ்ங்கிறது படித்தவர்களுக்கு தெரியும். கிழவிகளுக்கு தெரியுமா? கிழவிகளுக்கு என்ன தெரியும்? கரண்ட் தெரியும். கிழவிக்கும் கரண்ட் தெரியும். மின்சக்தி என்னது மின்சக்தி என்று யோசிப்பாள். அப்ப ஒரு அபாயமான, ஒரு முக்கியமான, மிக அவசரமான, எல்லாருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தெளிவான வசனத்தில் சொன்னால் தான் பிரயோஜனம். தெளிவில்லாத வசனத்திலே மின் ஒழுக்கு கம்பிகளில் உண்டு, மின் ஒழுக்கு கம்பிகளில் உண்டு. மின் ஒழுக்கு மழையில நம்ம வீட்டில் என்ன செய்யற ஒழுக்கு ஏற்படுற மரம் மின் ஒழுக்கங்கானுகள் என்று அவள் யோசிப்பாள். கம்பியை போய் பிடிப்பாள், ஆபத்து ஏற்படும். அப்படியான கதைகளை எல்லாரும் தெளிவாக வழங்கக்கூடிய ஒரு மொழியில, ஒரு பாணியில சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? யாரை கூப்பிட்டாங்க? இந்த படிச்சாக்கள் மட்டும் வாங்க, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன்டா கூப்பிட்டாங்க. அல்ல ஒரு தரமானாக்கள் வாங்க, ஒரு விஷயம் சொல்ல போறேன்டா கூப்பிட்டாங்க. மக்கத்தில் இருந்த அந்த மக்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொரு கூட்டத்தாருடைய பேரையும் சொல்லி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார்கள். நம்ம மக்கா பெரிய அமெரிக்காவை போல டவுனாவா இருந்த, அல்ல காத்தாங்குடிய போல ஒரு பட்டணமாகத்தான் நகரமாகத்தான் இருந்ததா? இல்லை. இங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு, அதுல இருந்து 100 பாகத்துக்கு அங்கால ஒரு வீடு, அதுல இருந்து 100 பாகத்துக்கு அங்கால ஒரு குடிசை. இப்படித்தான் மக்காவை சூழ அந்த காலத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றும் மக்காவை போய் பார்த்தா அந்த நிலைமை என்ன செய்யும் எங்களுக்கு விளங்கும். எல்லாரையும் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார்கள். அப்ப அபூ ஜஹல் வீட்டு இருந்துகிட்டு இந்த முஹம்மது கூப்பிடுறாரு, என்னடி என்ன ஏரியா மாறுங்கண்டா மலையில நின்றுகிட்டு சத்தம் போறாரு, எல்லாரையும் வர சொல்றாரு. தாண்டி வேணும் அந்த உண்மையான ஆள், நேர்மையான ஆள், என்னமோ ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போறாரு, வாடி வந்து அபூலஹப் கொண்டாட்டிய கூட்டிட்டு போனான். அபூ ஜஹல் அப்ப அண்ணன் எதிர்ப்பில்லையே, எதிர்ப்பில்லையே. அபூ ஜஹல் இந்த முஹம்மது என்னமோ சத்தம் போடுறாபலை கூப்பிடுறாபலை என்னடு என்று அவள் சொன்னாள். ஓ முஹம்மது அந்த சத்தம் போடுறாரு மலையில் நின்று வரட்டாங்காரு. என்ன ஏரியா என்ன போமாடி? ஓ 2 பேரும் அங்கால உத்துபா ஷைபா ஹலபு எல்லாரும் தான் அள்ளுப்பட்டு போறான். போகக்கு யாரு சரி, நீங்க சின்ன புள்ள, நீங்க வரப்படா. அவர் சொல்ற கருத்து ஆழமானது, உங்களுக்கு உலகாண்டு வச்சுட்டா வந்த அல்ல பொம்பளை, நீங்க உங்களுக்கு உலகா புத்தி உரஞ்சாக்கணும் அவங்கள வச்சுட்டா போன. அல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கும் போதுதான் புத்தி உள்ளாக்கள் மட்டும் வாங்க, சின்ன பிள்ளைகள் வரவானா, பெண்கள் வரவானா என்று சொல்லி அழைத்தார்களா? இல்லை. மொத்தமாக கூப்பிட்டு அழைத்து என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக வழங்கி போச்சு. எல்லாருக்கும் சர்வசாதாரணமா வழங்கி போச்சு. ஒரு பாலியில கோப்பையில கஞ்செடுத்து கஞ்ச ஊத்தி ஒரு பொடியனுக்கிட்ட 3 வயசு பொடியனுக்கிட்ட இது கஞ்சி மனே என்றா என்ன சாமானது, எங்கிருந்து வந்த, ரஷ்யாவில இருந்து வந்தியா அமெரிக்காவில இருந்து வந்தியா என்ன என்று யோசிப்பானா? இந்த 3 வயசு பொடியன் தம்பி அவனுக்கிட்ட கோப்பையில கஞ்ச ஊத்தி மன கஞ்சி ஊடிடாமனே என்றா என்ன செய்வான்? தெரியும் இது கஞ்சி என்றா இதுக்கு வலிந்துர வைக்க வேண்டிய அல்லது அர்த்தம் வைக்க வேண்டிய தகவல் பண்ண வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது. அப்படியான ஒரு வசனமாகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறது. அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்ப எல்லாருக்கும் தான் என்ன சொன்னாங்க? சின்னவன் பெரியாள் எல்லாருக்கும் பொதுவாக அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்று சொன்னாங்க. இந்த கருத்தை தான் அவர்களும் விளங்கினார்கள். வேற கருத்து விளங்கின வச்சுக்காதங்க. நீங்க என்ன கருத்தை விளங்கினாங்க? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்றார் என்றா விளங்கினார்கள்? இல்ல, அப்படி விளங்கல்ல. என்ன என்று விளங்கினார்கள்?
அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை, இருக்கின்ற இலாகுகள் எல்லாம் அவனே, எல்லாம் அவனே என்றுதான் இந்தால் சொல்றான். இது ஒரு அநியாயமான கதையை வந்து இந்தால் கதைக்காண்டா என்றுதான் ஒத்தன் கேட்டான். என்ன அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லையேண்டா, இந்த காபத்துவாவுக்குள்ள நாங்க வச்சிருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் அல்லாண்டா சொல்றீங்க? இன்னும் பைத்தியமாங்க அதுக்கு ஜுனூன் கேட்டானுங்களா இல்லையா? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி இருந்தா பைத்தியமான்னு கேட்க மாட்டான். எல்லாம் அவனே என்று கேட்ட பைத்தியம் என்று கேட்பான் தானே. அதனால ஒருத்தன் கேட்டான், என்ன அலக்க ஜுனூன், அந்த மஜ்னூன், நீங்க பைத்தியமான்னு கேட்டான். இன்னொருத்தன் என்ன சொன்னான், சும்மா பேல் இல்லாம உளறிட்டு வாடாவோ உங்களோடு போனான். கருத்து வாங்கிட்டு அவனுக்கு இதைத்தான் சொல்றாரு வாங்கிட்டு. இன்னொருத்தன் கேட்டான், அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன் இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். அவன் தான் விளங்கின கருத்தை சரியா சொல்றான், வெளிப்படுத்து. எல்லா இலாகுகளும் ஒரே இலாகுதான் என்று இந்த முஹம்மத் சொல்கிறாரா? இந்த முஹம்மத் எல்லா இலாகுகளையும் ஒரே இலாகாக ஆக்குகிறாரா? இன்னஹாதா லஷைஉன் உஜாப். இது பெரும் விந்தையான விஷயமாக இருக்கிறதே. எல்லா இலாகும் ஒரு இலாகாக எப்படியாக முடியும்? அல்லாத்தும் அல்லாவும் அல் உஸ்ஸாவும் அல்லாவும் ஒரே இலாகாக எப்படியாக முடியும்? அல்லாஹ் வேறு, அல்லாத்து வேறு, அல் உஸ்ஸா வேறு தானே. இவர் என்ன இப்படி எல்லாத்தையும் ஒன்றென்று சொல்கிறார் என்று அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? ஆச்சரியமா போச்சு. அவன் அப்படி அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியே சொல்றான். அவன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி இப்படி கேட்டத்தில் இருந்து என்ன வழங்குகிறது? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் சரியாகத்தான் விளங்கினான் என்பது எங்களுக்கு தெரிவாகிறது. அதை யாருகிட்டையும் சொல்லலாம். நாங்கள் சொல்றாங்க, இந்த ஞானம் பேசுறாங்களோ அதிலையும் மடையன் ஞானம் பேசுற ஆக்கள் இருக்காங்களே, இந்த ஷேகுமார்கள் என்று ஞானம் பேசுற ஆக்கள், தரிக்கத்துடைய வளர்க்கிறார்கள் என்று அவர்களிடையே இத்தனை பேர் விஷயம் தெரியாத இருக்கான். என்ன சொல்றான்? அதெல்லாம் சரிதான் தம்பி, இது எல்லாம் வெளிப்படையாக சொல்லப்படாது. என்ன உள்படையாக சொல்றதே எல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அதுலயும் கீழன் என்று சொல்லவும் இல்லை. என்னத்துக்கு மலையில ஏறி சொன்ன? பள்ளி வாசலுக்கு மிம்பர் வச்சிருக்கலவா? என்னத்துக்கு வச்சிருக்க மிம்பரு? எல்லாருக்கும் ஆள் தெரியட்டும்டா இல்ல. இப்ப ஸ்பீக்கர் வந்த, அந்த காலத்துல ஸ்பீக்கர் இருந்தையா? இல்ல. அது கொஞ்சம் உஷரமா வச்சா அதுல நின்றவர் பேசுற நேரத்தில் என்ன செய்யும்? எல்லாருக்கும் கேட்கும். அதுக்காக வேண்டிதான் மிம்பர் வச்சேன். இவர் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி வைக்கல. உஷரத்தில் நின்று பேசினா கீழடிக்கிறத பரவலா கேட்கும் சத்தம். அந்த காலத்துல நம்ம பள்ளி வாசல்கள்ல பாங்கு சொல்றதுக்கு என்ன வச்சிருந்த? தனிய கட்டி வச்சிருந்தா அல்லவா? இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த காலத்துல பள்ளியோட சேத்தாப்புல பாங்கு சொல்றதுக்கு இப்படி ஒரு மேடை வந்து இப்படி கட்டி உஷரமா வச்சிருப்பாங்க. அதற்கு மிகுதனத்தண்டு சொல்ற அரபில. இந்த மீரா பள்ளியில இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் பாபாவுக்கு தெரியும். இந்த மீரா பள்ளியில இருந்துச்சு, இரும்பு தைக்காவில் இருந்துச்சு, மரபருங்க பள்ளியில இருந்து என்ன எனக்கு தெரியா? ஏறி அதுல இருந்து சொல்லணும். என்னத்துக்கு உஷரத்துல ஏறுற? அந்த ஊருக்குள்ள நிறைய அந்த சத்தம் கேட்கட்டும். உஷரத்துல ரெண்டு சத்தம் போட்டா கேட்கும்ங்கிறதுக்கா. ரசூலுல்லாஹ்வும் இந்த தத்துவத்தை கீழே என்று சொல்லாமல் உயரத்தில் என்று சொன்னதுக்கு காரணமே என்ன? எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக. அப்ப எப்படி அதை வெளிப்படையாக சொல்லாம உள்படையா சொல்ற? ஆகவே வெளிப்படையாக சொல்ல வேண்டும். எனவே சகோதரர்களே, சினாக்கள் இப்படி ஒரு கருத்து சொல்லுவாங்க. இந்த கருத்தை எல்லாம் சும்மா பேசினீங்க இல்லா, விளங்குறவன் இருப்பான், விளங்காதவன் இருப்பான், தப்ப விளங்குறவன் இருப்பான். அப்ப எப்படி பேசுற? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, கல்லிமின் நாஸ அலா கத்ரி உகூலிஹிம், மனிதர்களுடைய அக்லுக்கு ஏற்றவாறு பேசுங்கள் என்று சொல்லி இருக்காங்க. அப்படி இருக்கும் போது மனிதனுடைய அக்லுக்கு ஏற்றவாறு பேசுங்கள் என்ற ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் போது நீங்க எப்படி இப்படி பேசுவீங்க என்று கேட்காங்க சிலவன். அந்த ஹதீஸுடைய அர்த்தமே அவனுக்கு விளங்கல். என்ன சொல்றா? பேச வானாண்ட சொல்றாங்க, லாத்து கல்லிம் என்ற சொல்றாங்க, பேசாதீர்கள் என்ற சொல்றாங்க.
பேசுங்க சொல்றாங்க. கல்லி மின்னாச, மனிதர்களுடன் பேசுங்கள். அலா கதிரி கூலிஹிம், அவருடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. உதாரணமா வச்சுக்குவோம், இந்த அடிக்கிற கோயா, இந்த அடிக்கிற ஹயாத்துக்காகா, இந்த அடிக்கிற சௌரியத்து, இந்த 3 பேரும் எம்ஏ படிச்சாக்களும் இல்லை, எம்ஏ படிச்சிருக்கிறீங்க இல்லையே, பிஏ படிச்சாக்களும் இல்லை, அல்ல ஒரு ஏழு செய்தாக்களும் இல்லை. சரி, ஓயலாவது செஞ்சிருக்காண்டா அதுவும் கிடையாது. 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மட்டும் நீங்க படிச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட இந்த தௌஹீத பேசும்போது உங்களோட புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அதான் கருத்து. உங்கள்கிட்ட பேசக்கூடாது சொல்லல ரசூலுல்லாஹ். உங்களுடைய அக்கலுக்கு ஏற்ற மாதிரி பேசி. அவர் என்ன செய்ய, அவர் படிச்சிருக்காரு மாஸ்டர், நீங்க என்ன பிஏ செஞ்சிருக்கிறீங்க, ஓஎல் செஞ்சிருப்பீங்க இல்லவா, ஏஎல் செஞ்சிருக்காரு, அந்த அவர் ஏஎல் செஞ்சிருக்காரு. அப்ப இவங்ககிட்ட நான் பேசக்குள்ள இந்த தத்துவத்தை, இந்த கருத்தை இவங்ககிட்ட பேசின வாணியில பேசத்து போட. ஏன் அவர்கள் அக்கல்ல கொஞ்சம் படிப்படைவு கூடினவர்கள், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி, அவர்களுக்கு ஏற்ற உதாரணத்தை காட்டு, அவர்களுக்கு ஏற்ற விளக்கத்தை கொடு. அங்கால 2-3 பேர்த்திக்காக பிஏ படிச்சாங்க. அப்ப அவர்கள்கிட்ட பேசும்போதும் இந்த 3 பேர்கிட்ட பேசின வாணியை விட்டுறணும், அவர் 2 பேர்கிட்ட பேசின வாணியை விட்டுறணும். அவர்களுடைய அக்களுக்கு ஏற்ற விதமாக பேசி. அங்கால 2 பேர் இருக்கான், அவன் எம்ஏ படிச்சிருக்கான். இங்க 4 பேர் 3 பேர்கிட்டையும் பேசுற வாணியில அவன்கிட்ட பேச தேவையில்லை. அவன்கிட்ட சில விஷயங்கள் இப்படி தொட்டு காட்டிக்கிட்டு போனாலே அவன் பிடிச்சிடுவான். அக்கங்கால இருக்கான் கலாநிதி 2-3 பேரு டாக்டர் படிச்சவன். அவனுக்கிட்ட இவங்ககிட்ட எல்லாம் பேசினா போல பேசணுமா? இல்ல, அதுக்கேற்ற மாதிரி பேசி. கருத்து என்ன? பேசு என்பதுதான் கருத்து, பேசாதே என்பது கருத்து அல்ல. எப்படி பேசணும்? யாருக்கிட்ட பேச போறியோ, யாரை முன்னிலைப்படுத்த போகின்றீரோ அந்த முன்னிலைப்படுத்தப்படுகின்றவனின் அக்களுக்கு, அறிவுக்கு, விளக்கத்துக்கு ஏற்ற விதமாக பேசு என்பதுதான் கருத்தே தவிர வஹதத்துல் வஜூதை பேசாதே என்பது கருத்தல்ல, கலிமாவை சொல்லாதே என்பது கருத்தல்ல. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை, இதுதான் கலிமாவுடைய அர்த்தம். இது ரகசியமான அர்த்தமா அல்ல சில குறிப்பிட்ட ஆக்களை மட்டும் கூப்பிட்டு சொல்ல வேண்டிய அர்த்தமா? இல்ல. ஆனா நம்ம ஊர்ல வந்த சேகுமார்கள் அல்லது மற்ற ஊர்களையும் மாற சேகுமார்கள் படுநாய்க்கினத்தினால உள்ள குழப்பம்தான். அவங்க என்ன செஞ்சு போட்டாங்க, இந்த கருத்து தான் சொன்ன, நம்ம கருத்து சொல்லல. பையத்து கொடுக்குற ராவைக்கு வாங்க 10 மணிக்கு அப்படி சொல்ற. நீ 2 பொம்பளைகள் 3 பொம்பளைகள் 4 ஆம்பளைகள் சேர்ந்துக்கிட்டு போற, உருவெடுத்துட்டு வாங்க என்று ஒரு ரூமுக்கு கூட்டியிருப்பேன். ஜன்னலையெல்லாம் போட்டு, இந்த கதவையெல்லாம் போட்டு போட்டு சொல்லி கொடுக்குற சாமா என்னதான் ஏதான் சொல்லி கொடுக்குற. வேற நம்ம சொன்னியானு கேளுங்க, பையத்தெடுத்தாக்கிட்ட ஏதான் சொன்னேன் பாங்க. நாங்க இருப்பேன் இருக்கோம், இவங்க என்ன வேறத்தை சாமானியா சொல்லி தந்த, ஏதான் சொல்லி தந்த, கதவையெல்லாம் பூட்டி போட்டு சொல்லி தந்த. அப்ப அந்த நேரத்தில் பையத்தெடுக்கிறவன் அவ்வளவு வேணும் பார்ப்பான். இது என்னமோ பரம ரகசியமாக்கும் நினைச்சு நசியத்தெடுத்தேவகலாம் அவங்க என்னமோ அவங்களுக்குள்ள எல்லா பொக்கிஷம் இருக்குங்கிற மாதிரி அப்படி வந்து பழகி போச்சு. இல்லாம கதவை பூட்டி போட்டு சொல்ற வியாபாரம் இல்ல, மலைக்கு மேலே ஏறி நின்று சொல்ற வியாபாரம். அப்ப ஏன் இவங்க கதவை பூட்டி போட்டு சொன்னேன்டா, இந்த முசீபத்து வருமே. இந்த 10 ரூபா கொடுத்து போட்டானா இல்லையா, 10 ரூபா கொடுத்தனால எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறதா இல்லையா. நாம தாங்கிட்டு கிடக்கும், அது தாங்கக்கூடிய மாதிரி தாங்கிட்டு கிடக்கும். எல்லாரும் தாங்குவானா? எல்லாரும் இந்த பிரச்சனையை தலையில் அள்ளி போடுவானா என்கிற வாப்பாரு. இதே கருத்தில் ஊறி துளச்சி இதே கருத்து போதரையில் உள்ள மனுஷன் இந்த கேட்டு படுக்காத. வஹதத்துல் வஜூத், ஐனு வஹதத்துல் வஜூத், வஹதத்துல் வஜூத் தானேதான் அவர்கள். அப்படியான ஆள் என்ன பேசல, பகிரங்கமா பேசல. ஒரு ஆள் கேட்டிருக்காரு வாப்பா கிட்ட, இப்படியான ஒரு அறிவை நீங்க ஏன் சும்மா வச்சு தீக்கிறீங்க, அள்ளி உடுங்கள் என்று கேட்டாராம் ஒரு ஆள். எங்கட வாப்பா கிட்ட ஆயாத்தோடு இருக்காரு, பேரை சொல்ல விரும்பல. பாப்பா சொன்னாங்களாம், ஏய் நம்மட கையில கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஒரு போத்தல், சின்ன போத்தல்ல தண்ணி இருக்கு,
இந்த காத்தாங்குடியே பத்தி எரியுதப்பா. இந்த தண்ணியால இந்த காத்தாங்குடியே நூத்திரலாமா? நூக்கலாம். சரி நூப்பம் சொல்லி இருக்க போத்தல் இருக்க தண்ணி ஏற்றி விட்ட உடனே ஒரு ஊடு கூட என்ன செய்யாது, நூந்து போகாது. கையில் இருந்த தண்ணி இல்லாம பெய்த்திருந்தாம அவர் அவசரத்துக்கு குடிச்சுக்கலாம் பெய்த்திரும். ஆகையினால ஊரே பத்தி எரியக்குள்ள நாங்க எங்கடா நூக்குற இத என்று வாப்பா சொன்னார்களாம். அசும்மா ஒரு ஷாட்டு. என்னத்துக்கு சொன்னா என்ன பலாய் வரும்? முதல் உள்ள பலாய் வரும். அதுக்கு முந்தைய எப்படி பலாய் முசீபத்து எல்லாம் வந்திருக்கு. எனவே சகோதரர்களே, நீங்க விளங்கிக் கொள்ளணும், கலிமாவுடைய அர்த்தம் இதுதான். எவ்வளவுதான் பிரட்டி பார்த்தாலும் சரிதான், எந்த குர்ஆனை தோண்டி பார்த்தாலும் சரிதான், எந்த கிதாப் எடுத்து பிரட்டி பார்த்தாலும் சரிதான், கலிமாவுடைய அர்த்தம் அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை, நீ அவன் தான், நானும் அவன் தான், எல்லாமே அவன் தான், இது ரகசியம் இல்லை. பையத்து கொடுக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்காங்களே, இது ரகசியம் இல்லை. ஆனா சிறண்டோண்டிருக்கு, ரகசியம் என்றோண்டிருக்கிறான், இது ரகசியம் இல்லை. அந்த ரகசியம் எனக்கும் தெரியா, சொல்லித்தாரத்துக்கு உங்களுக்கும் தெரியா. அது யார் அறிவான்? வலிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்ஹாமின் மூலம் சில அறிவுகளை கற்றுக் கொடுப்பான். அதை அவர்கள் அறிவார்கள். அது ரகசியம், அவர்களுக்கு தெரியும். இல்ஹாம் எல்லாத்தையும் மறைக்க மாட்டாங்க. இல்லாமல் சொல்லக்கூடியதையும் சொல்லுவாங்க, சொல்லாததும் இருக்கும். அது ரகசியமாக இருந்தால் அதை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். ரப்புடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது இஃப்ஷாண்டா என்ன? இஃப்ஷாண்டா பிரகடனப்படுத்துவது. ரப்புடைய அல்லாஹ்வுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது குஃப்ர், மதமாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது என்ன தெரியாது. இது சொல்கிறோமே, எல்லாமே அவன் என்ற தத்துவம், கலிமாவினுடைய பொருள், இது ரகசியமா? இது ரகசியம் அல்ல. இது பகிரங்கப்படுத்த வேண்டிய, பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், ரகசியம் அல்ல. ஆனா ரகசியமா இருந்தா அதை வெளிப்படுத்துறது குஃப்ர்தான். அது நமக்கு தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள் அல்லவா, ரசூலுல்லாஹ்விடம் இருந்து நான் 2 ஷாக்கு அறிவுகளை பெற்றிருக்கிறேன். அதில் ஒரு ஷாக்கை அவிழ்த்து மக்கள் மத்தியிலே பரப்பிவிட்டேன். அடுத்த ஷாக்கை அவிழ்த்து சொன்னால் என்னுடைய கழுத்து வெட்டப்படும் என்று சொன்னார்கள் அல்லவா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆஐனி மினல் இல்மி என்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது. அம்மா அஹதுஹுமா ஃபபஸஸ்து ஃபீக்கும், ஃபீக்கும் இல்லாமல் ஒரு ரிவாயத் வருகிறது. வஅம்மல் ஆஹரு ஃபலவ் பஸஸ்துஹு லகுதிஅ ஹாதல் புல்உமு ஐல் ஹுல்குமு. நான் ரசூலுல்லாஹ் கிட்ட 2 ஷாக் அறிவை படிச்சிருக்கேன். ஒன்றை அவுத்து நெஞ்சிட்டேன், சொல்லிட்டேன். மத்தத்தை அவுக்கல்ல, சொல்லல்ல. அது அவிழ்த்தி சொன்னால் என்னுடைய கழுத்து வெட்டப்படும் என்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து படிச்ச அறிவை தம்பி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சொல்லிட்டாங்களாம், கொஞ்சத்தை ஒரு ஷாக்கு அவுத்து, அடுத்த ஷாக்கு அவுத்து சொல்லலையா, சொன்னா கழுத்து வெட்டப்படும் என்றார்களே. எப்ப கழுத்து வெட்டப்படும்? நீங்க இந்த கழுத்தை எப்ப வெட்டுவீங்க தம்பி? நான் பேசக்குள்ள என்ன பேசினா கழுத்தை வெட்டுவீங்க? நான் அவ்வளவு ஆண்டு பேசினா கழுத்தை வெட்டுவீங்களா? அது வெட்ட மாட்டீங்க. அது உங்களுக்கு தெரியும். நான் மட்டும் இல்ல, நீங்க அவ்வளவு ஆண்டு உங்களுக்கு தெரியும். அது எப்படி என்ன வெட்ட போறீங்க நீங்க? அதை வெட்ட மாட்டீங்க. குடிக்கலாம், எல்லாரும் குடிங்க. என்னடா இவங்க ஆடுமோ வந்து அடிப்பீங்களா இல்லையா? விபச்சாரம் செய்யலாம், சும்மா வேலை, அப்படி பிரச்சனை எல்லாரும் செய்யுங்க. நீங்க நல்லா வேண்டாம். என்ன அலிமுலாய்வன் அடிக்க வருவீங்களா இல்லையா? கொள்ளடிக்கலாம். நீங்க யாரு கடை என்ன உடைகள் வீடு போய் வெட்டு பேசினா என்ன செய்வீங்க? அடிக்க வருவீங்க. அப்ப அப்படி விஷயம் தான் உங்களை இருந்துச்சோ. அப்படி விஷயத்தை சொன்னா தான் அப்ப கழுத்தை வெட்டப்படும் அல்ல அடிக்கப்படும். அப்ப அப்படி விஷயம் தான் உங்களை இருந்துச்சோ. களவெடுக்கலாம், கொலை செய்யலாம், விசாரம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், ஒன்று இருந்துச்சோ. அப்படி என்றால் தானே வெட்டப்படும். அப்படி இல்லை.
கொலை செய்யலாம், களவெடுக்கலாம், விசாரம் செய்யலாம் என்று சாமான் தான் அந்த அவுக்காத சாக்குள்ள இருந்த கருத்து அல்ல. இதை விட பாரதூரமான கருத்து நாங்க சொல்ற கருத்து இருக்க, இதையே பாரதூரமானது என்று சொல்றான். நாம் வெளிப்படுத்தவில்லையே, மறு சாக்கு. அதுல இதை விட பாரதூரமான அறிவு இருந்திருக்கும். அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆகையினால ஒரு சேவடத்துல ஒருவன் போய் எலெக்ஷன் ரிசல்ட் கேட்கறதுக்கு அவன் டைம் பார்த்து பார்த்துருக்காங்க. அவன் 12 மணிக்கு மேல சொல்லுவான். ஆயிரத்துக்கு ஏன் அவதிப்படுறீங்க நீங்க? ஒரு சேகடத்துல 2 பேரு போனானுகள் போய் எங்களுக்கு சிற சொல்லித்தாங்க, பையத்து தாங்க இல்ல, பையத்து கேட்டா பையத்து கொடுக்கிற வேற செய்தி, சிற சொல்லித்தாங்க. என்ன சிறு சொல்றா? என்ன ரகசியம்? ரகசியத்தை சொல்லித்தாங்க. 2 பேரும் கேட்டுக்கிட்டு கிடக்கானுகள். சேவர காலடியும் கிடக்காம வருஷம் 10-15 ஆகுது. ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லி கொடுத்த உடனே அவன் ஓடிட்டான். அவன் எடுத்துக்கிட்டு ஒரு அடியா ஓடிட்டான். அப்ப சிறை குமரும் ரப்புடைய ரகசியத்தை இவ்விஷா செய்வதுதானே குமரு, பரவலாக்குவதுதானே குமரு. ஒத்தனை கூப்பிட்டு காதுக்குள்ள ரகசியமாட்டே ஒத்துட்டே சொல்லப்படா என்ன ரகசியம் சொன்ன அது குமரு இல்லையே. அவரு சொல்லி கொடுத்துட்டாரு சிற. அவன் கொண்டு விட்டு ஓடிட்டான். குதிரை கொம்பு கிடைச்சிட்டு போட்டு அவன் மாறிட்டான். மற்றவரை இன்னும் 10 வருஷம் இருக்காருலாம் சொல்லி கொடுக்காவில்லை சிற. என்ன நாயகமே, உங்கள்கிட்ட நான் 25 வருஷமாவது கிடக்கன் ஹிதமத் செய்துட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பினீங்களே, என்னக்கு சொல்லி தாங்களன் போறோம் கொஞ்சம் போறோம். போற வார நேரத்துல எல்லாம் அந்த ரகசியம் என்ன கரைச்சல் அறியே எனக்கு சொல்லி கொடுக்கறது இவன் லாய்க்கு இல்லையே. என் சிறெல்லாம் சொல்ல போறாரு, களிமாவுடைய தத்துவத்தை சொல்லிக் கொடுக்க போறாரு. அது சொல்லி கொடுக்கத்தான் போதும். சிறையிலே வந்ததான் சிறத்தானே சொல்லணும், லாய்க்கு இல்லையுமே. ரெண்டு யோசனை பண்ணிட்டு இருந்து போட்டு சொன்னார். ஒரு நாள் இங்க வா. அவர்கிட்ட பையத்தாகி இருந்தால் அந்த ஊரு ராஷாட மகள் பையத்தாகி இருந்தாள். அந்த சேவகிட்ட ரகசியமா பையத்தாகி இருந்தாள். ஒருத்தருக்கும் தெரியும், இவனுக்கும் தெரியும். இந்த புள்ளனுக்கு இவனை கூப்பிட்டு சொன்னாரு, ஷேகு இங்க வா, ராஷாட வீட்ட போய் அவருடைய மகளுக்கிட்ட காதுக்கு ரகசியமா சொல்லு, ராவைக்கு ஒரு 10 மணிக்கு போறோம் வரட்டு சொல்லு. ரெண்டு சேது சொன்ன உடனே ஏற்ற மனசுல 10 மணிக்கு போறவங்க என்ன வேலை, இவனெல்லாம் போய் சேருதாண்டா. ரெண்டு மனசுல நெஞ்சிக்கிட்டு சரி பார்ப்போம் என்ன விஷயம் வந்து போய் 10 மணிக்கு மேல சேகவங்கும் உள்ள வரட்டான். மண்டலாசாட மகளுக்கிட்ட சொல்லிட்டான். சேகு சொல்லிட்டு மகன் வந்து ஒண்ணு கேட்டாங்க, சொல்லிட்டியா? ஓ, அது கொஞ்சம் சொல்லப்படா, மண்டலாசாகிட்டையும் சொல்லப்படா, உண்ட மனசோட வச்சுக்கணும். அந்த உடனே இன்னும் கொஞ்சம் சந்தேகம் பழுத்து போச்சு. இவன் என்னமோ சேக வேலோட போறான் போலடிக்கு இருக்கா, அவனுதான் இப்படி சொல்றான் என்று சொல்லி போட்டு அவள் 10 மணிக்கு மேல வந்தாள். வந்து அங்க போனாள் ரூமுக்கு. இவன் ஒளிச்சு நின்று பார்த்தான். ரூமுக்கு போய் கதவை போட்டுறாரு. விஷயம் சரி, இது என்ன கதவை பூட்டினா உங்களுக்கு என்ன வேளான வேண்டி இவன் முடிவெடுத்துக்கிட்டு, சரி நீங்கதான் சேகண்டு இருந்துகிட்டு அவங்க ஊரையே மாத்துறாங்கன்னு செய்யறன் வேலை பாருங்க உங்களுக்கு நோடி உன் வழியை காத்துக்கிட்டே நின்றான். ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த ஆள் கதவை திறந்து விட்டு வெளியே வந்தாரு. நிறைய ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம், கையில கத்தியோடு கொண்டு வந்தாரு. சொன்னாரு, விஷயத்தை முடிச்சு போட்டேன், ஆளை கொலை செய்து போட்டேன். இந்த செய்திய ஒரு டைம் செய்யப்படாது, நீ சொல்லப்படாது. இந்த நேரத்தில் நீ போய் சொல்லி விஷயம் அனுப்பித்தானே அவங்க வந்த, அதை நீ ஒருத்தர் சொல்லல தானே, பாதுகாப்பா தானே வச்சிருந்த. அதே மாதிரி இப்ப நாம் எடுத்து வேலையை விட்டு போட்டு நான் கொலை செஞ்சு போட்டேன், இதையும் உத்தரவிட்டையும் சொல்லிடப்படாது கண்டு போட்டு இதை இப்ப உள்ளுக்கு வெட்டப்பட்டு கிடக்கிற அரசன் மகளை புதைக்கிறதுக்குரிய வேலையை தான் பார்க்கணும். சரி நீ உத்தரவிட்டையும் சொல்லுவானா, நான் அந்த வேலையை பார்க்கறேன்ட்டாரு. இவனும் பார்த்தான், உடம்பெல்லாம் ரத்தம் மிதிக்கி, கையில கத்தியும் மிதிக்கி, இந்த வேலையை முடிச்சு போட்டான்.
நினைச்சு சரி நாயகமே அதை நீங்க பாக்குற வேலையை பாருங்க இருக்கிறவனை போல ஓடி அந்த அரசனுக்கிட்ட வந்து இங்க வாங்க உங்களோட மகளுங்க எங்க ஏரியா காணல. இவன் இப்படி என்கிட்ட சொல்லி நான் வந்து அவளுக்கிட்ட சொல்லி அவள் போய் இவன் கதவை பூட்டி போட்டு உள்ளுக்கு வேலையை விட்டு போட்டு கொலையும் செஞ்சு போட்டான். என்ற கண்ணாத கண்டன் கையில கத்திரிக்கு உடம்பெல்லாம் ரத்தம் இருக்கு. இப்ப உங்க மகன் அந்த ரூமுக்கு கொலை செய்யப்பட்டு கிடக்கு புதைக்கிறதுக்கு வழிதான் அப்படியா செஞ்சு போட்டான். இவன் படையெல்லாம் திரட்டிட்டு அங்க போனான். வேற செஞ்சே சேவஞ்சு வாரான். என்ன எங்க இந்த மகள் ரூமுக்குள்ள வைப்பாரு. அங்க போய் பார்த்தா அவள் தொழுது விட்டு வாக்கு கட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா திரும்பி பார்த்தான் பக்கத்தில் ஒரு ஆடு உண்டாறது கிடக்கு. இவன் முறியதிரிக்கான சிற கேட்டு கட்டுனவன் புள்ளிக்கு போய் நீங்க என்ன நியாயத்தை பார்த்தா நாம ஓட்டு இந்த நடவடிக்கையை பார்த்துதான் நாம இப்படி முடிவெடுத்த. இது என்ன விஷயம்? இங்க வா, நான் உனக்கு இவ்வளவு காலத்துக்கு 15-25 வருஷமா கிடக்குறிய சிற சொல்ல மாட்டேன் சொல்லி சொல்லி நீ கேட்டு கேட்டு கிடந்திய நீ லாய்க்கு இல்லையாங்கிறத உனக்கு காட்டணும்டா. இந்த சிறையை வழிபடுத்தி விட்டாய். அப்ப அந்த சிறை என்ன செய்வா? நீ நிச்சயமாக வழிபடுத்துவாய். குபரா போயிரும், உனக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டு விடும். இன்னொரு சீகட கதையும் சொல்லட்டா, நேரம் சும்மா சுருக்கமா சொல்லிக்கிறேன்னு. 2 பேரு ஒரு சேவகிட்ட போமண்டு போய் அவருக்கு கண்டுபிடிச்சான். உலகத்தில் எங்கடா ஒலிமார்கள் இருக்கின்ற தேடி தேடி போய் ஒரு ஒலி உருவாவை கண்டுபிடிச்சான். 2 பேரும் போய் அந்த ஒலி உருவாவிட்ட கிடந்தான். கிடந்து அந்த ஒலி உருவா ஒருவனுக்கு சிற சொல்லிக் கொடுக்க விருப்பம், ஒருவனுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பம் இல்லை. விருப்பம் உள்ளவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டாள், விருப்பம் இல்லாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவன் கிடந்துகிட்டே கிடக்கான். பெரிய கஷ்டப்பட்டு பலாத்காரமாக பறிச்சு எடுத்துக்கிட்டு போறாப்புல ஒரு நாள் பிடிச்சிட்டான். சொல்லித்தரத்தான் போகணும் அண்டு நின்றுகிட்டான். திரும்ப தருவன் லாய்க்கு இல்லையே. இவன் கஷ்டம் பொறுக்க இல்லாம சொல்லி கொடுப்பான். அந்த மனுஷன் சொல்லி கொடுத்து போட்டும் செய்யப்படாது, சொல்லிடப்படாது. அவன் கேட்டுக்கிட்டு உடனே அவன் கிளம்பிட்டான். விரும்பி சொல்லி கொடுத்தாரு, அவன் அங்க அப்படி இருக்கக்குள்ள ஷேகுக்கு வருத்தம் வந்து அந்த மனுஷன் மௌத்தா போயிட்டாரு. நெடிய கதை நான் சுருக்கமா சொல்றேன். மௌத்தா போயிட்டாரு. அவருக்கு 6 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். அப்ப இவன் விரும்பி சிற சொல்லி கொடுத்தாரு. இவன் அங்க இருந்துகிட்டு ஒரு சின்ன ஒரு தொழில் ஒன்று செஞ்சுக்கிட்டு அவர் மௌத்தா போயிட்டாரு தானே ஷேகு. அவர் 6 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் செலவு கொடுத்து காப்பாத்திட்டு அப்படி வரக்குள்ள ஷேகுட காக்காக்காரனும் தம்பிக்காரன் சகோதரன் ஒருவன் அவையே கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இப்ப இவன் பார்த்தான் நாம என்னத்துக்கு இருந்துகிட்டு உழைச்சு கொடுத்துட்டு இருப்பான். அவையத்தான் ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சுட்டு அப்ப அவரன் சில வேலையெல்லாம் கொடுப்பாரு. இவன் பொட்டியெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு ஷேகாவுடைய சியாரத்துக்கு போய் பாத்தியா வித்தியெல்லாம் ஓதி போட்டு அங்க சில கிராமத்துகள்ல நடக்க நீண்ட சரித்திரம் அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு போக மட்டும் வாரான். எங்க வரணும் இவர்? தண்ட ஊருக்கு போறதுக்கு ஏற்கனவே தன்னுடன் இருந்த கூட்டாளி, விருப்பமில்லாமல் சிறை சொல்லிக் கொடுத்த கூட்டாளி இருந்த ஊராலாம் போகணும் இவன். அந்த ஊரால போக என்று வாரான். அந்த ஊர்ல பெரிய கூட்டமா இருக்காங்க. என்னடா அங்க போய் பார்த்தா இவனை வெற்றி இவனுக்கு மேல கொள்ளியெல்லாம் போட்டு நெருப்பு பத்த வைக்க போறாங்க. என்ன கேட்டான் இவன். இல்லை, இவரை பத்த வைக்க சொல்லி அரசு ஆர்டர் போட்டுருக்கோம். அதுக்குதான் நாங்க பத்த வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். கொள்ளியெல்லாம் போட்டுட்டானு. நீ நாம் பண்ணிய விட்டா பத்த வைக்கிற மட்டும் இருக்கு. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. 6 ஆளு பேரு கொஞ்சம் கொள்ளிய பிரிங்க பார்ப்போம். பிரிஞ்சு பார்த்தா நம்மள கூட்டாளி, தண்ட கூட்டாளி ஷேகு விருப்பம் இல்லாம சிற சொல்லி கொடுத்து அனுப்பினாரு அந்த கூட்டாளி. என்னடா உனக்கு நடந்த? ஒன்றுமில்ல, ஷேகு சொல்லி தந்த சிற நான் சொல்லிட்டேன். அதுதான் என்ன உலமாக்கள் சேர்ந்து 10 ரூபா கொடுத்து இவனை பத்த வைக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கான் அரச. பத்தைக்கு வரான். அப்ப இவர் சொன்னா பத்த வைக்கிறாங்க கிட்ட கொஞ்சம் பொறுங்க, இப்ப பத்த வைக்க வானா அரசன்கிட்ட போய் நான் நேரடியா சந்திச்சுட்டு வாரேன் என்று சொல்லி பத்த வைக்கிறத நிப்பாட்டி போட்டு இவர் அரசனுகிட்ட போனாரு. அங்க அரசனுக்கும் உலமாக்களுக்கும் இடையில பெரிய பத்துவாவெல்லாம் எழுதிக்கிட்டு பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அரசே, இப்படி ஒருவன் சொல்லிட்டான், அதனால அவனை பத்த வைக்கிறதுக்கு சொல்லி உலமாக்கள் எல்லாம் பத்துவா தந்தாங்க. நான் ஆர்டரை போட்டிருக்கேன், இப்பதான் எழுதிட்டு இருக்கேன் தீர்ப்பு. கொஞ்சம் நில்லுங்க அரசரே, அவர் என்ன சொன்னாரு?
என்னத்தை நீங்க கூப்பிட்டு விசாரிச்சியா இந்த உலமாக்களையும் வச்சு? இல்ல, அப்படி செய்யல. உலமாக்கள் ஃபத்வா தந்தாலே எரிக்கணும் எரிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டு அப்படி செய்யாதங்க. ஏனென்று தெரியுமா? ஒரு மனிதன்ல 366 மலக்குகள் இருக்கிறார்கள். ஒரு இன்சான்ல 366 மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த மனிதன் ஹக்கை கொண்டு கொலை செய்யப்பட்டால் பரவாயில்லை, அநீதியாக கொலை செய்யப்படும் போது 366 மலக்குகளும் அவனை விட்டும் பிரிந்து அவனை கொலை செய்தவனை லானத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது 366 மலக்குகளுடைய லானத்துக்கும் நீங்கள் ஆளாக போகிறீர்களா? அரசரே, நீங்கள் அவனை கூப்பிட்டு விசாரியுங்கள். அவன் சொல்வது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஏற்றதாக இருந்தால், ஏற்புடையதாக இருந்தால் அவனை கொலை செய்யாதீர்கள். இன்றேல் மாறாக இருந்தால் நீங்கள் கொலை செய்து விடுங்கள் என்று சொன்னார். உடனே அரசன் உலமாக்கள்கிட்ட ஃபத்வாவை நிப்பாட்டுங்க, அவனை கொண்டு வாருங்கள் என்று அவன் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்திலே உலமாக்கள் மத்தியிலே வைத்து அரசர் கேட்கிறார், நீ சொன்னதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்கிறார். அவன் ஆதாரத்தை ஒவ்வொன்றா ஒரு ஆயத்தை அடுக்கி விடுறான், ஒவ்வொரு ஆயத்தை அடுக்கி விடுறான். உலமாக்கள்லாம் இருந்துகிட்டு முழிக்காக. அப்ப அரசங்க உலமாக்களே சொல்ற சரிதானா? சரிதான். அப்ப என்னது விட நீங்க ஃபத்வா தந்த இவனை எரிக்கலாம்? அதான் நான் ஆர்டர் போட்டேன். கடைசியில இப்ப எல்லா லானத்துக்கும் என்ன ஆக்கலாக்கு போச்சுட்டீங்களே என்று உடனே அவர் விடுதலை செய்கிறார் அந்த அரசன். அது ரகசியம், சிறுண்டா போல. அதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இல்லையோ? குர்ஆன்ல ஆதாரம் இல்லாத சொல்றா சிறு இருந்தாலும் ஒரு ஷேഖை சொல்லாதே என்றால் அவர் சொல்லக்கூடாது. பையத்தின் நேரத்திலே கலிமாவினுடைய தத்துவத்தை சொல்லிக் கொடுப்பது சிறு அல்ல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் கலிமாவுடைய அர்த்தம். இதை வேறு வேறு பாணிகளையும் விளங்கப்படுத்த முடியும். இன்ஷா அல்லாஹ் தஆலா பின்னால் வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சமாக சொல்வேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.